செய்கிறோம். நம்ம மிஷன் அண்ட் விஷன் என்னங்கிறது அந்த இதுலேயே வந்துடும். அந்த பாடல் மாதிரி தான் இருக்கும், அதுலேயே உங்களுக்கு வந்துடும். அந்த மாதிரி இந்த கிளாஸ் ரூம் பாடத்தை தவிர்த்து எவ்வளவோ நிகழ்ச்சிகள் இங்கே நடக்குது, நிறைய சொல்லலாம். இன்றைக்கி காலையில் வைய தலைமைகள்ங்கிறத நிகழ்ச்சி நடந்திருக்கும். நம்மளது அறிஞர் போற்றுதும் அறிஞர் போற்றுதும் இருக்கிறது, கனவு மெய்ப்பட இருக்கிறது, வெளிக்காற்று உள்ளே வரட்டும் இருக்கிறது, வேருக்கு நீர் நிறைய இருக்குது. அதுபோல் இந்த 2006லேருந்து இது வரைக்கும் எத்தனை கனவு மெய்ப்பட நிகழ்ச்சி, எவ்வளவு அறிஞர்கள் இங்கே வந்திருக்காங்க, அது எண்ணில் அடங்காதுன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இன்றைக்கி இங்கே ஒரு அருமையான ப்ரோக்ராம் உங்களுக்கு. இந்த விழாவிற்கு தலைமையேற்றுள்ள தலைவர் திரு ஏ ராமசாமி அவர்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மேடைக்கு யார் வரணும், யாரை உங்கள் முன்னாடி நிறுத்தணும் அப்படிங்கிறதுல நம்ம சிஇஓ துளசிதாஸ் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கார். ஒரு சாதாரண நிலையிலிருந்து நல்ல நிலைக்கு வந்த நூற்றுக்கணக்கானவர்களை இந்த மேடையில் ஏற்றியிருக்காங்க. அந்த வகையில் அதே சூழ்நிலையில் ஒரு சிம்னி விளக்கிலிருந்து சைரன் விளக்குக்கு மாறிய இந்த டி ஜெயசீலன் IDAS, இந்தியன் டிஃபென்ஸ் அக்கவுண்ட் சர்வீஸ், IASக்கு சமமான ஒன்று. அதில் பல ஆண்டுகளுடைய முயற்சியால் இந்த நிலைக்கு வந்திருக்கக்கூடிய டி ஜெயசீலன் IDAS அவர்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் பெருமை என்னென்ன உங்களுக்கு தெரியும். இயக்குநர்கள் எல்லாருமே ஆசிரியர்கள், அரசு பள்ளியில் ஆசிரியர்களாக இருந்தவர்கள் தான் பள்ளியை நடத்தக்கூடிய இயக்குநர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் நமது சிறப்பு விருந்தினரும் ஆரம்ப காலங்களில் 2002 வரைக்கும் ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார். சுவாலஜி டிபார்ட்மெண்ட், MSc சுவாலஜி. அதுக்கு மேலே அவர் நம்மவர், இன்னும் ரொம்ப தொலைவில் இல்லை, இங்கே தஞ்சாவூர், ஒரத்தநாடு, இங்கே ஜமால் முகமது, இந்த மாதிரி இடங்கள்லேருந்து இந்த உயர்ந்த நிலைக்கு வந்தவர். உண்மையிலேயே மீண்டும் அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிகழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் அது எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு தெளிவாக முடிவெடுத்து உங்கள் முன்னாடி இவ்வளோ பேரை கொண்டு வந்து நிறுத்துறதுல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி, கூடவே அகாடமிக் திறமை, அந்த மாதிரி பல திறமைகளை கொண்டுள்ள நமது ஜாயின்ட் செக்ரட்டரி சத்தியமூர்த்தியையும் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்ம சிஇஓ துளசிதாஸ் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் சாதாரண டிபார்ட்மெண்ட் இல்லை, எதுனாலும் ஒரு கலைநிலையத்தோடு அவங்க செஞ்சிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களையும் HR டிபார்ட்மெண்ட் அவர்களையும் வரவேற்கிறேன். முக்கியமாக இதற்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் என்ன, ஒரு பேசுறதுலேருந்து ஒரு வரி, ஒரு ஸ்பார்க் கிடைச்சா போதும், யாராவது ஒரு குழந்தை அதை பிடிச்சு மேலே வர முடியுமா அப்படின்னுங்கிற எண்ணம் தான் எங்களுக்கு. ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையே அப்படி தான். ஒரு சாதாரணமாக ஒருத்தர் சொன்ன வார்த்தை, ஏன் நீங்கள் ஒரு ஸ்கூல் நடத்தக்கூடாதுன்னு ஒரு மனிதர் சொன்ன வார்த்தை தான் இன்று 6 பள்ளிகள் SRVயின் தலைமைக்கு இயங்கி வருகிறது. அதே போல் தான் 1984 அப்போ தான் அது எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டராக இருந்த பீரியடு. அதுக்கு முன்னாடி மெடிசனுக்கெல்லாம் டைரக்ட் இன்டர்வியூ தான் இருந்தது. அதில் யாரெல்லாம் மருத்துவராக இருக்காங்களோ அவங்க குழந்தைங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் 84க்கு அப்புறம் அப்படி கிடையாது. என்ட்ரன்ஸ், பியூர் என்ட்ரன்ஸ். அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 10% 84லேருந்து இது வரைக்கும் ஃபுல் ப்ரூஃபாக தான் அந்த ரெக்ரூட்மெண்ட் நடந்துகிட்ருக்குது. அந்த வகையில் அந்த 1984
வி ஸ்டார்டட் எஸ்ஆர்வி என்ட்ரன்ஸ் கோச்சிங் சென்டர். அதுக்கு ஒரு பெரிய மனிதர் WMA துரைசாமிங்கிற ஒரு மனிதர், சாமிநாதன் உங்களாலாம் முடியும், நீங்கள் என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ ஜென்ரல் நாலேஜ் இருந்தது. 35 கேள்வி ஃபிசிக்ஸ், 35 கேள்வி கெமிஸ்ட்ரி, 35 பயாலஜி, 105 + 15 கொஸ்டின்ஸ் ஜென்ரல் நாலேஜ். ஹி ஹஸ் டன் WMA. அப்போவே 1954க்கு முன்னாடியே அவர் MA முடித்தவர். நான் ஜென்ரல் நாலேஜ் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தை 2006 வரைக்கும் அருமையாக நடந்துகிட்டு இருந்தது இந்த எஸ்ஆர்வி என்ட்ரன்ஸ் கோச்சிங். அந்த வகையில் பல அறிஞர்கள் உங்கள் முன்னே பேசும் பொழுது ஒரு வார்த்தை, ஒரு ஸ்பார்க் ஒரு சிலருக்கு கிடைச்சா அவங்களும் பெரிய மனிதர்கள் ஆகலாம், அவங்களும் இந்த மேடைக்கு வரலாம். அந்த வகையில் ஏதாவது ஒரு வார்த்தை நம்மளுக்கு கிடைக்குமான்னு இயங்கிக்கிட்டு இருக்கிற நம்ம பள்ளியினுடைய மாணவ செல்வங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இன்று காலையிலிருந்தே உங்கள் கூட இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களையும், இந்த விழாவிற்கு வந்து இருக்கக்கூடிய விருந்தினர்களையும் மற்றும் இந்த விழாவிற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களையும் வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஆண்டினுடைய மிகச்சிறந்த கனவு மெய்ப்பட ஜனவரி மாதத்தில் நடைபெறுகிற இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற பள்ளியின் தலைவர் அவர்களே, வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கின்ற பள்ளியினுடைய செயலர் அவர்களே, பள்ளியின் இணைச் செயலர் அவர்களே, CBSE பள்ளிகளுடைய முதல்வர்களே, குழந்தைகளே, நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் பணிவான மாலை வணக்கம். இந்த கனவு மெய்ப்பட நிகழ்வு பிப்ரவரியோடு நிறைவு பெறுகிறது. பிப்ரவரியில் அது அடிவாக நிறைவு பெறும். அதற்கு முன்னதாக நடைபெறுகிற நிகழ்விற்கு யாரை அழைக்கலாம் என்று யோசிப்பதற்கு முன்பாகவே ஒரு பெரும் நீண்ட பட்டியல் கைவசம் இருந்தது. ஒரு வீடியோவை எனக்கு அனுப்பி இவரை அழைத்தால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று இணைச் செயலர் அவர்கள் ஒரு வீடியோவை அனுப்பி தந்திருந்தார். பார்த்தவுடன் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. அவருக்கு நான் பதில் அனுப்பினேன். அவரை எனக்கு தெரியும், அவரை நிச்சயமாக அழைப்போம் என்று சொன்னேன். அது ஒரு மிகச்சிறந்த வரலாற்று நிகழ்வு. வரலாறு மீண்டும் திரும்புகிறது. அந்த அடிப்படையில் பல நண்பர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த என்விரான்மெண்டலிஸ்ட், சூழலியல் அறிஞர் முகமது அலி ஐயா அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார். எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணன் இங்கே வருகை புரிந்திருக்கிறார். மரியாதைக்குரிய சாந்தி மேடம் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். காலையிலிருந்து பல அரிய நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. கொஞ்சம் நம்முடைய காலத்தை பின்னோக்கி நடத்துவோம். தலைவருடைய புதல்வர் திரு செந்தில் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். 21 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்தித்தாளில் ஒரு செய்தியை நண்பர்கள் பார்த்தோம். மிகச்சிறந்த ஒரு மாணவர் தன்னை எப்படி கல்வியின் மூலமாக கட்டி எழுப்பினார் என்பதை எல்லா பத்திரிகைகளும் செய்திகளில் வெளியிட்டிருந்தன. தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே இருக்கின்ற பூதலூர் கிராமத்திலே, இன்றும் கூட அது சிறிய கிராமம்தான், 20 ஆண்டுகளுக்கு முன்பு அவ்வளவு வசதி பெறாத சிறிய கிராமம். மிக மிக எளிய விவசாய குடும்பத்திலே தன்னுடைய அம்மாவோடு ஒரு சின்னஞ்சிறு பாலகன் வசித்து வந்தார். தன்னுடைய தொடக்க பள்ளியை அந்த ஊரிலேயே படித்து என்றால் மிக சிறப்பாக கல்வியிலே தேர்ச்சி பெற்ற அவர் 10ஆம் வகுப்பு வரை தஞ்சை மாவட்டத்திலேயே பயிலுகிறார். அன்று தஞ்சை மாவட்டமாக இருந்து பிறகு
திருவாரூர் மாவட்டமாக மாறிய முத்துப்பேட்டைக்கு அந்த சிறுவன் மேல்நிலை படிப்புக்காக செல்கிறார். மேல்நிலை பள்ளியிலே மிகச்சிறந்த தேர்ச்சி. போகிற போக்கிலே அவர் படித்து விடவில்லை. உங்களுக்கு இருக்கின்ற இந்த அழகான இருக்கைகள், நீங்கள் உடுத்தி இருக்கின்ற சிறப்பான ஆடைகள், உங்களுக்கு இருக்கின்ற கனவுகள் எதுவுமே தெரியாத ஒரு சிறுவனாக அவர் முத்துப்பேட்டையிலே போய் மேல்நிலை பள்ளியில் தேர்வு பெறுகிறார். மிகச்சிறப்பான மதிப்பெண் எடுத்தவுடன் அவருடைய ஆசிரியர்கள் அவரை மேற்கொண்டு படிப்பதற்கு தூண்டுகிறார்கள். அப்படி ஏற்பட்ட தூண்டலின் விளைவாக அவர் திருச்சியிலே அரசு நடத்துகிற ஈவேரா பெரியார் கல்லூரியில், பெரியார் தன்னுடைய சொந்த பணத்திலே ஆரம்பித்த கல்லூரி. பல தனியார் கல்லூரிகள் அந்த காலத்திலே திருச்சியில் இருந்த பொழுது ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் படிப்பதற்கு நல்ல கல்லூரி இல்லாத காலத்தில் அரசுக்கு பெரியார் கடிதம் எழுதுகிறார். நான் எவ்வளவு ரூபாய் செலுத்த தயாராக இருக்கிறேன், இந்த இடத்திலே எனக்கு நிலம் இருக்கிறது, ஒரு கல்லூரியை தொடங்குங்கள் என்று. பெரும் பணம் அவர் கொடுத்ததுதான். கொடுக்கும் பொழுதே கராராக எழுதி வாங்குகிறார். எந்த காலத்திலும் இங்கே வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற எளிய மக்கள் மட்டுமே படிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தின் பேரிலே ஒரு கல்லூரியை தொடங்கியது பெரியார் கொடுத்த பள்ளி, மன்னிக்கவும் கல்லூரி. அதுதான் திருச்சி ஈவேரா பெரியார் கல்லூரி. அந்த கல்லூரியிலே படிப்பதற்கு அந்த சிறுவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. விலங்கியல் ஜுவாலஜி பிஎஸ்சி படித்தவுடன் எம்எஸ்சி படிப்பதற்கு தமிழ் மீடியம் படித்த மாணவர் அந்த காலத்திலே ஆங்கில மீடியத்திற்கு படித்து ஆங்கில மீடியம் சேருகிற பொழுது ஏற்பட்ட இடைஞ்சல்களை சமாளித்து முதுகலை பட்டம் பெறுகிறார். பிஎட் கல்வியியல் படிப்பை ஒரத்தநாடு அரசு கல்வியியல் கழகத்திலே படிக்கிறார். அதில் இடம் கிடைப்பது என்பது சற்று சிரமமான ஒன்று. எல்லா இடங்களிலுமே தன்னுடைய தேர்ச்சியால் மதிநுட்பத்தால் அந்த இடங்களை பெற்று ஆசிரியர் வேலைக்கு தேர்வாகிறார் 20-23 வயதிலே. ஈரோடு மாவட்டத்திலே சரியாக சொன்னால் அவள் பூந்துரை என்று நினைக்கிறேன், அந்த ஏரியாவிலே ஆசிரியராக பணியாற்றுகிறார். போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் ஃபார் ஜுவாலஜி. அங்கே இருந்து கொண்டே குடும்பம் ஒரு சீரான நிலைக்கு வருகிறது. அதுவரைக்கும் அந்த தாய் அவரை பெற்றவர் இந்த மகனை வளர்ப்பதற்கும் இவருக்கு ஒரு நல்ல உணவை தருவதற்கும் எப்பொழுதாவது ஒரு நல்ல சட்டை போடுவதற்கும் அந்த குடும்பமே உழைக்கிறது. தன் மகன் ஒரு நல்ல ஆடை அணிய வேண்டும், நல்ல உணவு உண்ண வேண்டும் என்பதற்காக இவர் படித்து அரசு பள்ளியிலே ஆசிரியராக சேர்ந்த பின்புதான் ஓரளவிற்கு இந்த உலகம் பற்றிய ஒரு கணிசமான வாழ்க்கை கிடைக்கிறது. அங்கே கிடைத்த உந்துதலால் மாவட்ட கல்வி அலுவலர் பொறுப்பிற்கு தேர்வு எழுதி வெற்றி பெறுகிறார். டிஓவாக மிக சொற்ப காலம் பணியாற்றி இன்னும் சில துறைகளுக்கு போய் அவருக்கு ஒரு உந்துதல் ஏற்படுகிறது. பல்வேறு நண்பர்கள், செய்தித்தாள்கள் இதையெல்லாம் படித்ததன் விளைவாக யூபிஎஸ்சி என்று அழைக்கக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வை எழுதுவதற்கு முயற்சி செய்கிறார். பெரிய ஆங்கில அறிவு அந்த காலத்தில் இருந்திருக்க வாய்ப்பில்லை, இது என்னுடைய கணிப்பு. இருந்தும் தன்னுடைய முயற்சியால் நுனி நாக்கு ஆங்கிலம் பேசுகிறவர்கள் மட்டுமே சாத்தியப்படுத்திய ஒரு தேர்வை கடின உழைப்பால் சாத்தியப்படுத்த முடியும் என்று நம்பி மிக மிக சின்னஞ்சிறு கிராமத்திலிருந்து மேலேறி வந்து கொண்டிருக்கிற அந்த இளைஞர் யூபிஎஸ்சி தேர்வை எழுதுகிறார். ஓரிரு
முயற்சிகளுக்கு பிறகு அவருக்கு இந்திய அளவில் 261வது இடம் கிடைக்கிறது. இன்றைய தினத்தில் 261வது ரேங்க் பெற்றிருந்தால் அதனுடைய மதிப்பு வேறு. அந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் மிக குறைவு. ஆகவே அவருக்கு டிஃபென்ஸ் சர்வீஸ் கிடைக்கிறது. டிஃபென்ஸ் சர்வீஸ் என்றால் உங்களுக்கு தெரியும், முப்படைகள், இராணுவம், விமானப்படை, கப்பற்படை, இந்த 3 படைகளுக்கும் அவர்கள் எந்த பொருளை வாங்க வேண்டுமானாலும் டிஃபென்ஸ் அக்கவுண்ட் சர்வீஸில் அனுமதி பெற்றுதான் வாங்க முடியும். அதை தணிக்கை செய்கிற மிகப்பெரிய பொறுப்பு. உலகத்தின் மிகப்பெரிய இராணுவம் நம்முடையது. உலகத்தின் மிகப்பெரிய குடியரசு நாடு நம்முடையது. நாளை 76வது குடியரசு தினத்தை நாம் கொண்டாட இருக்கின்றோம். இவ்வளவு நிதானமாக உட்கார்ந்து ஒன்றை கேட்பதற்கான சாத்தியக்கூறை ஏற்படுத்தி இருக்கிறது இந்திய ஜனநாயகம் என்றால், நீங்கள் அந்த இந்திய ஜனநாயகத்திற்கு எந்த நாளும் கடமை உணர்வோடும் நன்றியுணர்வோடும் இருக்க வேண்டிய நாள் நாளை ஜனவரி 26. உலகத்தில் பல நாடுகள் வலதுசாரி நாடுகளாக மாறிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஜனநாயகத்தை கட்டி காப்பாற்றுகிற ஒரு நாடாக நம்முடைய நாடு இருக்கிறது. நாளைய குடியரசு தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு குடிமகனும் பெருமையாக நீங்கள் பெருமைப்பட்டு வாழ வேண்டும். அப்படிப்பட்ட டிஃபென்ஸ் சர்வீஸிலே பணிக்கு சேர்கிறார். இங்கே நம்முடைய திருச்சியில் இருந்த அரசு மேல்நிலைப் பள்ளியில், மாடல் ஸ்கூல்ஸ், மாதிரி பள்ளியிலே இருந்து +1 +2 படிக்கின்ற மாணவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அதை வழிநடத்துகின்ற ஆசிரியர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள். மிகச்சிறந்த தலைமை ஆசிரியர் கீரை தமிழன் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார்கள். இங்கே இருக்கின்ற குழந்தைகள் வள்ளுவர் சொன்னதை போல எல்லா உயிரும் சமமானதே என்ற பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அந்த வகையிலே இங்கு நம்முடைய செயலர் அடிக்கடி குறிப்பிடுவதைப் போல மண்ணின் கண்மணிகளான அரசு பள்ளி குழந்தைகள், அவர்களைப் போலத்தான் இந்த குழந்தையும் ஒரு நாள் அங்கே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த வாய்ப்பை எஸ்ஆர்வி பள்ளி அவர்களுக்கு வழங்குவதற்கு காரணம் அவர்களும் மேலே வர வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்திலே தான். அப்படி அரசு பள்ளியிலே படித்த ஒரு மாணவன் யூபிஎஸ்சி தேர்வை எழுதி வெற்றி பெற்று நாடு முழுக்க பயணம் செய்து பல்வேறு மாநிலங்களில் பணியாற்றி இன்று சொந்த மாநிலத்திற்கே வந்து கொண்டிருக்கிறார், இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார். அப்படி பணியாற்றுவதற்கு போவதற்கு முன்னால் எங்களுடைய ஊர் அருகிலே இருக்கிறது முசிறியிலே 21 ஆண்டுகளுக்கு முன்னால் நண்பர் ரமேஷ் அவர்களும் அவருடைய தாத்தா அவர்களும் நண்பர் அருசுப்பிரமணியன் போன்ற அவர் நண்பர்களும் திரு ஜெயசீலன் என்கிற ஒரு பையன் தமிழ் மீடியத்திலே படித்து யூபிஎஸ்சி தேர்வை வெற்றி பெற்றிருக்கிறார், எந்த பின்புலமும் இல்லாமல் அவரை அழைத்து பாராட்டுவோம் என்று அவருக்கு 20, 21 வயது, 22 அல்லது 24 வயது இருக்கிற பொழுது இப்படி ஒரு மேடையிலே அழைத்து ஊர் மக்களை எல்லாம் அழைத்து தஞ்சை மாவட்டத்துக்காரர் என்று இல்லாமல் தமிழ் மண்ணின் தவ புதல்வன் என்ற காரணத்தினால் அழைத்து அவருக்கு மிகப்பெரிய மரியாதை செய்து கல்வியால் உயர்வது மட்டுமே சாத்தியம் என்பதை ஊருக்கு அறிவித்த நாள் 21 ஆண்டுகளுக்கு முன்னால். இன்று தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி இந்த 3 மாநிலங்களில் இருக்கக்கூடிய முப்படைகள், தரைப்படை, விமானப்படை, கப்பல் படை, இந்த 3க்கும் அக்கவுண்ட்ஸ் ஆபீசராக மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார். அவரை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அவருடைய அலுவலகத்தை தொடர்பு கொண்ட பொழுது அவருடைய தொலைபேசி எண்ணை தர மறுத்து விட்டார்கள்.
அவருடைய செக்ரட்டரியிடம் என்னுடைய பெயரை சொல்லி நீங்கள் அவரிடம் இதை சொல்லுங்கள், அவர் என்னை தர சொல்லுவார் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் காஷ்மீரில் இருந்தார். என்னை மட்டும் தர சொல்லி அழைக்க சொல்லி இருக்கலாம், என்னையே அழைக்க சொல்லி இருக்கலாம். ஆனால் மதிய இடைவேளையிலே ஒரு தொலைபேசி வந்தது, எடுத்தேன். நான் தான் ஜெயசீலன் பேசுகிறேன், நன்றாக இருக்கிறீர்களா சார் என்று அந்த கேட்ட தருணம் இருக்கிறது. ஜெயசீலன் இன்னும் மாறவே இல்லை. ஜெயசீலன் இன்னும் பூதலூர் குடிவாசியாகவே இருக்கிறார் என்று மனமாற நினைத்து கொண்டு பள்ளிக்கு வர வேண்டும் என்றேன். உடனடியாக எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் ஒத்துக்கொண்டார். அவர் வருவதற்கு முன்பால் கிட்டத்தட்ட ஒரு 10-15 மாணவர்கள் என்னுடைய பெற்றோர் இவருடைய வீடியோவை காட்டியிருக்கிறார்கள். அதை பார்த்தேன். அவரோடு பேச வேண்டும் என்று அநேகர் கேட்டிருக்கிறார்கள். இன்று அவரிடத்திலே நான் ஒரு கோரிக்கை வைத்தேன். எங்களுடைய மாணவர்கள், நான் எங்களுடைய மாணவர்கள் என்று சொல்வது மாடல் பள்ளியும் சேர்த்து, இந்த மாணவர்கள் பல்வேறு கல்வி நிறுவனங்களுக்கு கல்வி சுற்றுலா சென்று வருகிறார்கள். இந்த ஆண்டு அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் சென்றிருக்கிறார்கள். வரக்கூடிய ஆண்டிலே இன்னும் பல நிறுவனங்களுக்கு செல்ல இருக்கிறார்கள். அப்படி தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிக முக்கியமான கொத்தளம், அதாவது இராணுவ அதிகாரிகளை தயாரிக்கிற இடம் தாம்பரத்தில் இருக்கிறது, சேலையூரில். உலகத்திலே இருக்கின்ற இராணுவ அதிகாரிகளுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கிற இடம் ஊட்டி வெலிங்டனில் இருக்கிறது. கொச்சினில் கப்பற்படை அதிகாரிகளை தயாரிக்கிற அலுவலகம் இருக்கிறது. சென்னையிலே விமானப்படை இருக்கிறது. அதை ஆர்வம் உள்ள மாணவர்கள் பார்ப்பதற்கு ஆசிரியர்களோடு நீங்கள் அனுமதி பெற்று தர வேண்டும் என்று சொன்ன பொழுது அது முடிந்து விட்டது, அந்த கவலையை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அங்கே இருந்த ஒரு மாணவர் மெல்ல நடந்து, சைக்கிள் ஓட்டி, மோட்டார் சைக்கிள் ஏறி, காரின் மீது ஏறி, காண்டா விளக்கு என்று சொல்லப்படக்கூடிய ஒத்தை சிமிழ் விளக்கில் படித்து, இன்று சிகப்பு விளக்கு ஒளிரக்கூடிய ஒரு ஒளியிலே தன்னை பொருத்தி கொண்டாலும் அந்த ஒளியிலே மங்கி போகாமல், அந்த ஒளியிலே சுருங்கி போகாமல், நாட்டு மக்களுக்காக சமூக சேவை ஆற்றி வருகின்ற அன்பு தம்பி ஜெயசீலன் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே பெருமிதம் அடைகின்றேன். அவர் அழைத்தவுடன் கேட்டது, எனக்கு விழா எடுத்த ரமேஷ் பாபு அவர்கள் விழாவிற்கு வருவாரா என்று. அவரும் வருகை தந்திருக்கிறார். நண்பர்கள் அத்தனை பேரையும் வரவேற்று இதை சிறப்பான ஒரு நிகழ்வாக மாற்றி காட்டுவதற்கு இன்றைக்கி நம்முடைய இயக்குநர்கள் அநேகர் வருகை தந்திருப்பது மிகச்சிறந்த நிகழ்வாகும். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். திருச்சிராப்பள்ளி அரசு மாதிரி பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருவாளர் கீரை தமிழன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தமிழகத்திற்கு இதயம் போன்றது திருச்சி, திருச்சிக்கு இதயம் போன்றது எஸ்ஆர்வி பள்ளி. எஸ்ஆர்வி பள்ளி மட்டுமல்ல, இந்த அரங்கு கூட இதயம் நிறைந்திருக்கிற அரங்கு. இங்கே கூட இதயங்களால் நிறைந்திருக்கிற அரங்கு. அனைவருக்கும் மீண்டும் நன்றிகள். இந்த நிகழ்வு எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய உற்சாகம் தரும். வறுமை ஒரு தடையல்ல, ஏழ்மை இடையூறல்ல, நாங்கள் வென்று காட்டுவோம் என்று ஜெயித்து காட்ட இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களையும் சேர்த்துதான் இந்த சிறப்பு விருந்தினுடைய வருகை மிக அற்புதமான உந்துதலாக இருக்கும். நான் நேரம் கருதி விடைபெற்றுக் கொள்கிறேன். ஆனால் எங்கள் பிள்ளையின் சார்பாக ஒரு உறுதி தருகிறோம். நிச்சயமாக நாளைய மேடை உங்களை போன்று நிறைய ஜெயசீலன்களை காணும் என்ற உறுதியோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றிகள். இன்னொன்றையும் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். பெற்றால் தான் பிள்ளையா என்பார்கள் தமிழ் மரபில். அப்படித்தான் இந்த குழந்தைகளோடு தாங்கள் பெறாமல் இருக்கிற எங்கள் பிள்ளைகளையும் சேர்த்து கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் எங்களை இணைத்து கொண்டு வருகிற உங்களுக்கு நாங்கள் எப்படி நன்றி பாராட்டுவது என்று தெரியவில்லை. நிச்சயமாக எங்கள் பிள்ளைகள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அனைவருக்கும் அன்பின் நன்றிகள். நன்றி சார், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நான்
இறையன்பு ஐஏஎஸ் அவர்களின் புத்தகமான படிப்பது சுகமே என்ற புத்தகத்தை வாசித்தேன். அவர் படிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை ஒரு எடுத்துக்காட்டுடன் கூறுகிறார். ஒருவரின் குதிரை கடிவாளம் இல்லாமல் பந்தயத்தில் வெற்றி பெற்று முதலாக வந்தது. அனைவருக்கும் அதிசயம், ஆச்சரியம். அவன் சொன்ன பதில் என்னவென்றால், நான் என் சிறு வயதில் குதிரை பாசையை அணிந்து அதன் காதில் கிசுகிசுத்தேன். ஓடுவது சுகம், ஓடுவது ஆனந்தம். ஒரே குறிக்கோளுடன் செல்லும் குதிரைதான் உயர்ந்த குதிரையாக கருதப்படுகிறது. இதை வைத்து பார்க்கும் பொழுது படிப்பது மகிழ்ச்சியான செயல். ஆத்மாவுக்கான உணவு என்று குறிப்பிட்டுள்ளார். இறையன்பு ஐஏஎஸ் ஐயா அவர்கள் படிப்பது எல்லா காலத்திற்கும் உரியது என்று கூறியுள்ளார். அது தேர்வு காலங்களில் எப்படி பயன்படுகிறது என்ற 7 படிக்கட்டுகளை கூறியுள்ளார். இதோ உங்களுக்காக. முதல் வாசித்தல், 2வது நினைவில் வைத்துக் கொள்ளுதல், 3வது ஞாபகப்படுத்தி பார்த்தல், 4வது வாசித்தவற்றை வகையாக வெளிப்படுத்துதல், 6வது திருத்துதல், 7வது மறுமுறை வாசித்தல். அவர் படிப்பதற்கு 7 படிக்கட்டுகள் மட்டும் கூறவில்லை, படிப்பது ஏன் மறக்கின்றது என்ற காரணங்களும் கூறியுள்ளார். முதல் காரணம் பதற்றம், 2வது காரணம் பயம், 3வது காரணம் விருப்பமின்மை, 4வது காரணம் விருப்பமின்மை, 5வது காரணம் திருப்புதலற்ற படிக்கும் முறை, 6வது காரணம் கவனக்குறைவு, 7வது காரணம் குருட்டு மனப்பாடம். குருட்டு மனப்பாடம் செய்பவர்களின் மனதில் ஒருபோதும் ஒரு செய்தி நிற்காது. அவர்கள் எப்பொழுதும் மந்தமாக தான் இருப்பார்கள் என்ற காரணங்களை கூறி மாணவர்களின் மனதில் புகுத்தி உள்ளார். அவர் தேர்வு காலங்களில் எப்படி தயாராவது என்ற கூறுகளை கூறியுள்ளார். இதுவும் உங்களுக்காக. முதல் கூறு, 10 ஆண்டு தேர்வு வினாத்தாள்களை சேகரித்து அதற்கான விடைகளை தேர்வு போல் எழுதி பார்க்க வேண்டும். 2வது, வழக்கமாக மற்றவர்கள் வாசிக்கின்ற புத்தகங்களை மட்டும் வாசிக்காமல் நுணுக்கமாக அலசுகின்ற புத்தகங்களை எடுத்து குறிப்புகளை எடுக்க வேண்டும். எனவே அனைத்து பாடத்திற்கும் குறிப்புகள் எடுத்தால் நீங்கள் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறியுள்ளார். அவர் தேர்வு முடிந்த பிறகும் என்ன செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். தேர்வு முடிந்த பிறகு பழைய தேர்வின் நினைவை மறந்து கலற்றி விட்டு அடுத்த தேர்வுக்கு தயாராக வேண்டும் என்று கூறியுள்ளார். ஒரு காரணம் கொண்டும் நீங்கள் எழுதிய விடை சரியா என்று மற்றவர்களுடன் கலந்து விவாதிக்க கூடாது. நீங்கள் எழுதிய விடை சரியே என்று நினைத்து அடுத்த தேர்வுக்கு தயாராக வேண்டும் என்று கூறியுள்ளார். நீங்கள் ஒவ்வொரு தேர்வுகளிலும் வினாத்தாள்களில் விடைகள் எழுதும் பொழுது உங்களுக்கு எண்ணற்ற மகிழ்ச்சிகள் கிடைக்கும் என்று கூறியுள்ளார். இறுதியாக அவர் கூறுவது என்னவென்றால், கொஞ்சம் விளையாடுங்கள். வெற்றி பெறுவதற்கல்ல, விட்டு கொடுக்க கற்றுக்கொள்வதற்காக. நாம் வாசிப்பதும் படிப்பதும் இயற்கையை ரசிக்கவும் அதை பாதுகாக்கவும் தானே. சுற்றுப்புறத்தில் இருக்கும் மனிதர்களின் உதட்டுகளில் புன்னகையை உருவாக்காத படிப்பு என்ன பெரிய படிப்பு? மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் தனக்குத்தானே மூளையில் சுற்றி கொள்ளும் அறிவினால் என்ன பயன்? பண்பாட்டிலும் மனித நேயத்திலும் சிறிதளவும் வளர்ச்சி அடையாமல் மூளையை திரட்டி சிறுக்கி அழகை காட்டும் படிப்பால் ஒரு பயனும் இல்லை. சாதி, மதம், சுயநலம் என்ற
சுருக்கிய வட்டத்துக்குள் தன்னை சுருக்கிக் கொண்டு தான் வசதியாக வாழ வேண்டும் என்று கல்வியில் மேன்மை அடையோர்களின் படிப்பினால் என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. ஒழுக்கமும் சுற்றுப்புறம் அக்கறையும் உடைய நம் கல்விதான் உண்மையான கல்வி. ஒழுக்கம் உடையவன் வாழ்க்கையில் முன்னேறுவான், ஒழுக்கம் இல்லாதவன் வாழ்க்கையில் முன்னேற மாட்டான். ஒழுக்கம் உடையவன் என்பதை இறையன்பு ஐயா அவர்கள் அழகாக கூறியிருக்கிறார். எனவே வெற்றியிலும் தள்ளாடாமல், உயர்விலும் கர்வப்படாமல் நம் இறையன்பு ஐயா அவர்கள் கூறுவது போல் நம் வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்வோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மிக எளிய குடும்பத்தில் பிறந்து பல வெற்றிகளை அடைந்த வெற்றி செல்வன் என்கிற ஜெயசீலன் அவர்களே மற்றும் நம் பள்ளியின் செயலர் அவர்களே, இணைச் செயலர் அவர்களே, இந்த பள்ளிக்கு வருகை புரிந்துள்ள அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களே, வையத்துள் தலைமைகள் என்ற நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து சான்றோர்களே, அடுத்து நம் பள்ளியின் 3 பள்ளியின் தலைமை ஆசிரியர்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, எஸ்ஆர்வியில் பணிபுரியும் பணியாளர்களே, பத்திரிகையாளர்களே, எஸ்ஆர்வியின் தங்கங்களே, சிங்கங்களே, அரசு பள்ளியின் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம். உங்கள் முன் அமர்ந்திருக்கின்ற ஜெயசீலன் அவர்கள் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து பல பதவிகளை துணிச்சலோடு துறந்தார். 5 அரசு பதவிகளை துறந்து தன்னுடைய கடின உழைப்பாலும் தன்னுடைய உயர்ந்த குறிக்கோளாலும் அவருடைய காலத்தை நன்கு பயன்படுத்தி மிக உயர்ந்த பதவியாக IDAS என்ற ஒரு பதவியை அடைந்திருக்கின்றார். அந்த பதவி என்பது சாதாரணம் அல்ல. 1,00,000 கோடிக்கு மேல் பொருளக்கூடிய பணத்தை கணக்கை அவர் சரிபார்க்கின்றார் என்றால் இன்று அவருடைய பதவி மிகவும் மகத்தானது. அவரை காணும் நீங்கள் அவரை போல் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை உங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அடுத்து மாணவ செல்வங்களே, நீங்கள் உங்கள் கனவு மெய்ப்பட வேண்டும் என்றால் நல்ல குறிக்கோளும் நல்ல கடின உழைப்பும் காலத்தை நன்கு பயன்படுத்தும் வேண்டும். இப்பொழுது காலத்தை நன்கு பயன்படுத்துவது என்பதை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நீங்கள் அமெரிக்கர்களை நம் இந்தியர்களை எடுத்துக்கொண்டால் ஒரு காலத்தை 10 மணிக்கு வருகிறேன் என்று மட்டும் சொல்வார்கள். ஆனால் இதே அமெரிக்கர்கள் 10 மணி 20 நிமிடத்துக்கு வருகிறேன் என்று சொல்வார். ஆனால் அதே ஜப்பானியர் 10 மணி 20 நிமிடம் 15 வினாடிக்கு வருகிறேன் என்று வினாடி வரை துல்லியமாக காலத்தை பயன்படுத்துவார்கள். அதனால் தான் இன்று உலகத்தில் அவர்கள் முன்னேறி இருக்கின்றார்கள். எனவே அந்த மாதிரி நாமும் காலத்தை நன்கு பயன்படுத்த வேண்டும். திருவள்ளுவர் கூறுகிறார், ஞானமும் கைகூடும் காலம் கருதி காலம் கருதி செய்யும் என்கிறார். எனவே காலத்தை கருத்தில் கொண்டு சென்றால் நம் இந்த உலகத்தையே நாம் வென்று விடலாம். எனவே மாணவ செல்வங்களே, நீங்கள் காலத்தை விரயம் செய்யக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இரவில் நீங்கள் செல்லும் பொழுது இந்த 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரத்தை நாம் பயன்படுத்தினோம், நல்ல முறையாக பயன்படுத்தினோம், எவ்வளவு நேரத்தை வீணடித்தோம் என்று நினைத்து பார்த்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வீணான காலங்களை நீக்கி நல்ல காரியங்களுக்காக உங்கள் காலத்தை பயன்படுத்துவீர்கள். நம்ம தமிழ் அறிஞர் ஒருவர் சொல்கிறார், ஒரு இரவில் நாம் செயல்படாத இருந்தால் அந்த வாழ்க்கையில் என்னென்னவோ நிகழ்ந்து விடலாம். நாளை என்பது நம் கையில் இல்லை, இன்று ஒன்றுதான் நம் கையில் இருக்கிறது. நிகழ்காலத்தை நன்கு பயன்படுத்தி நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். ஒன்று செய்யணும், நன்றே செய்க, அதுவும் இன்றே செய்க, அதுவும் இப்பொழுதே செய்து வாழ்க்கையில் முன்னேற வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்விற்கு தலைமை உரை வழங்கிய பள்ளி இது கனவு மெய்ப்பட நிகழ்வு. இந்த நிகழ்வின் சிறப்புரை வழங்குவதற்காக இன்றைய சிறப்பு விருந்தினர் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் திருமிகு டி போர்டு அழைக்கின்றோம். அன்பு தம்பி தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். எப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நீங்க நல்லா கைத்தட்டினீங்க, அறிவியல் பூர்வமா சொல்லியிருக்காங்க. நீங்க கைத்தட்டுறது எங்களுக்காக கிடையாது, உங்களுக்காக. ஏன்னு சொன்னா இன்டர்நேஷனல்ல சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு முறை நீங்கள்
10 விரலை சேர்த்து எப்படி கை தட்டும்னா தட்டும் போது 10 விரலும் இணைந்திருக்க வேண்டும். அது மாதிரி 5 முறை தட்டினால் உங்களுடைய இதயம் பலம் பெறுகிறது என்று சொல்கிறார்கள். குறைந்தது 5 முறை தட்ட வேண்டும், 10 விரல்களும் இணைய வேண்டும். ஆனால் கரெக்ட், பார்க்கும்போது ஒரு சில பேர் என்ன சொல்ல பக்கத்தில் ஒரு தொடையை தட்டுறாங்க. நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன், பக்கத்தில் கையை தட்டுறாங்க சில பேர். ஸோ டிஃப்ரெண்ட் யூனிட்டியை பார்த்தேன். நான் பார்த்தேன் சரி எஸ்ஆர்வில் ஒரு சின்க்ரோனைசேஷன் கொண்டு வந்துடும். ஸோ 10 விரல்களும் தொடுமாறு 5 முறை நீங்கள் பல முறை தட்டினால் உங்களுடைய இதயம் பலமடைகிறது என்று ஆராய்ச்சி சொல்கிறது. இது உங்களுக்காக சொன்னது. சரி, எனக்காக ஒரு மன திருப்திக்காக ஒன்று சொல்லிட்டு அதன் பிறகு உரைக்கி செல்லலாம்னு நினைக்கிறேன். மன திருப்தி என்னன்னு சொன்னால், என்னுடைய கடந்த கால வாழ்க்கை எப்படிலாம் சொன்னதுன்னு சொல்லி அருமை நண்பர் துளசிதாஸ் அவர்கள் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அந்த காஷ்மீர்லேருந்து பேசணும் இல்லையா, அப்போ அதில் ஒரு வரி விடுபட்டு போச்சு. சொல்லும்போது முதல் வரி சொன்னாங்க, சார் உங்களை முதலில் பார்க்கும்போது கட்டி தழுவ ஆசை என்று சொன்னார்கள். கட்டி தழுவதில் என்ன குறை, கட்டி பிடித்து விடலாமே என்று நினைத்தேன், வாய்ப்பு கிடைக்கவில்லை. இன்று உங்களுக்கு முன் துளசிதாசரை கட்டி தழுவலாம் என்று நினைக்கின்றேன். என்னை வெற்றி பெற்ற வீரனாக நிறுத்தி விட்டீர்கள். எங்கு தொடங்குவது என்றுதான் நினைத்து பார்க்கின்றேன். பெரிய பயணம் கூட ஒரு அடியில் தான் தொடங்குகிறது என்று சொல்கிறார்கள். அதனால் என்னுடைய வாழ்க்கையிலிருந்தே என்னுடைய பேச்சை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு நாள் உங்களைப் போல மாணவனாக இருந்து இரவில் படுத்து இருக்கும் பொழுது என்னையும் அறியாமல் ஒரு கனவு கண்டேன், சிரித்து கொண்டிருக்கின்றேன். எழுப்பிய பிறகுதான் எங்கள் அம்மா சொன்னான், தம்பி எழுந்திரிப்பா, என்னப்பா நீ சிரிச்சுக்கிட்டே கனவு வாங்குற, என்னப்பா கனவு கண்ட அப்படின்னு சொல்லி. 100 மீட்டர் சென்று கேணியில தண்ணி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு முறையும் காலை வந்து எழுப்பி விடும் அம்மா அன்று சொன்னால் முதல் முறை, என்னப்பா கனவு கண்ட, சிரிச்சுக்கிட்டேன். எழுந்து சொன்னேன், அம்மா நான் மிகப்பெரிய ஒரு IAS அதிகாரியா ஆவது போலவும், ரெட் லைட்டு சைரன் விளக்கு சுற்றுவது போலவும், அதில் நான் தினந்தோறும் பயணம் செல்வது போலவும், செல்லுமிடமெல்லாம் எனக்கு சல்யூட் எடுத்து காரை திறந்து விடுவது போலவும் கனவு கண்டேனம்மா என்று. நான் கனவு காண்பும் போதும் சிரித்தேன், எங்கள் அம்மாவும் சிரித்தார்கள். எங்கள் அம்மாவுக்கு யார் சிரித்தார்கள் என்று தெரியவில்லை. அவர்கள் சொன்னார்கள், அப்பா 3 வேளை சாப்பாட்டுக்கே வாய்ப்பில்லாமல் இருக்கும் பொழுது நீ கலெக்டராக முடியும் என்று கனவு காண்கிறாயே, அந்த உயர்ந்த எண்ணத்துக்காக நான் சிரிக்கின்றேன் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டு சென்றார்கள். என் மனதில் உறுத்தியது. நாட்கள் உருண்டோடியது. வறுமையை விரட்டவே நாம் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே என்று நாம் பெருமைப்பட போகிறோம் என்று ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே இருந்தேன். 10ஆவது படிக்கும்போது ஸ்கூலில் முதல் மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் எனக்கு கிடைத்தது ஸ்கூல்ல 2nd ரேங்க். அப்பொழுது நினைத்தேன், ஸ்மால் எய்ம் இஸ் எ கிரைம், பிக் எய்ம் இட்ஸ் எ சேலஞ்ச், இட்ஸ் எ சக்சஸ். ஸோ அப்பொழுது நான் என்ன தெரியுமா முடிவெடுத்தேன், முதல் மதிப்பெண் வாங்கிய அந்த 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் வாங்கிய கண்ணன் என்பவனை பார்த்து மனதுக்குள் சொன்னேன், நேராகவும் சொன்னேன், இன்று நீ 10ஆம் வகுப்பில் என்னை விட நீ ஒரு மதிப்பெண் எடுத்து முதல் மாணவனாக வந்து விட்டாய், வாழ்க்கையில் உன்னை நான் ஜெயித்து காட்டுகிறேன் என்று சொன்னேன். 12ஆம் வகுப்பிலே முத்துப்பேட்டையிலே படித்தேன். தலைவிதின்னு ஒன்று சொல்றோம்ல, எவ்வளவோ கஷ்டப்பட்டு படித்தேன். அப்போதும் ஸ்கூல் 2nd. மீரா முஹிதீன் என்பவன் ஸ்கூல்லே 1st ரேங்க் எடுத்துட்டான். அப்பவும் சொன்னேன், +2 படிக்கும் பொழுது நீ என்ன ஸ்கூல்ல அதிக மார்க் வாங்கிட்ட, வாழ்க்கையில் உன்னை நான் ஜெயித்து காட்டுகிறேன் என்று 2வது முறையாக சொன்னேன். எத்தனை முறை தான் விழுந்து விழுந்து எழுந்து நிற்பது? சரி பரவாயில்லை என்று விசாரித்தேன். என் வறுமையின் சூழ்நிலையின் காரணமாக பெரியார் ஈவேரா கல்லூரியில் BSc ஜுவாலஜி சேர்ந்தேன். ஏனென்று சொன்னால் அந்த ஜுவாலஜியில் எல்லாரும் பார்த்தேன், எந்த கோர்ஸுக்கு கம்மியான ஃபீஸ் கட்டக்கூடியதுன்னு பார்த்தேன், அதில் ஜுவாலஜி தான் இருந்துச்சு. அதனால அதில் போட்டு நான் அட்மிஷன் ஆனேன். அதுலேயும் BSc முடிக்கும் பொழுதும் எப்படியாவது வாங்கிவிடும் என்று நினைக்கும் பொழுது நானுடைய அங்கேயும் 2வது யூனிவர்சிட்டி ரேங்க். முதல் ரேங்க் வந்து கலியன் என்பவனை. அப்போதும் பார்த்து கை கொடுத்து சொன்னேன், என்னை நீ வெற்றி பெற்று விட்டாய், ஆனால் வாழ்க்கையில் உன்னை நான் வெற்றி பெறுவேன் என்று. 4வது ஜமால் முகமது கல்லூரி MSc ஜுவாலஜி.
கடவுளிடம் வேண்டினேன், கடவுளை இன்றாவது ஒரு நாள் என்னுடைய யூனிவர்சிட்டி ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க வச்சிருன்னு சொல்லி. விடுவாரா கடவுள்? இரண்டாவதும் எம்எஸ்சியிலும் யூனிவர்சிட்டி செகண்ட் ரேங்க் வாங்கினேன். இரண்டாவது யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கினதை செல்வகுமாரிடம் சொன்னேன். அதே தான் சொன்னேன். என்ன சொல்லியிருப்போன்னு உங்களுக்கு தெரியும். சரி, அடுத்து சரி கடைசியாக முடிச்சு 2 வருஷம் வறுமையின் காரணமாக மெடிக்கல் ரெப்பா இருந்தேன். மெடிக்கல் ரெப்போ எனக்கு லைஃப்பில் ஒத்து வரல. ஏன்னா மெடிக்கல் ரெப்பா இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். கழுத்தில் டை கட்டலாம், பையில் பை தூக்கலாம், வாயில் போய் சொல்றதுக்கு நான் தயாரில்லை. இந்த 3 தகுதிகள் எனக்கு இல்லாததால் மெடிக்கல் ரெப்பு உதவாது என்று சொல்லி பிஎட் படிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். போய் சேர்ந்துட்டேன். பிஎட் படிக்கும்போதாவது நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். கஷ்டப்பட்டுனா பகல் முழுக்க ஸ்கூலில் காலேஜில் இருப்போம், இரவு முழுக்க மெடிக்கல் ரெப்பு டாக்டர்ஸை பார்த்துட்டு இருப்போம். அப்பொழுதும் இரண்டாவது சகாதேவன் என்பவன் கல்லூரியின் முதல் மாணவன் தான். நான் இரண்டாவது மாணவாக வந்தேன். அப்பொழுதும் அந்த வைராக்கியத்தை எடுத்தேன். என்ன சொல்லியிருப்பேன் என்று உங்களுக்கு தெரியும். நாட்கள் உருண்டோடியது, ஆனால் கனவுகள் தீர்ந்து விடவில்லை. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்வார்கள், எந்த கனவு உன்னை தூங்க விடாமல் துரத்தி துரத்தி விரட்டுகிறதோ அதுதான் உண்மையான கனவு. அந்த கனவை நீ கண்டுகொண்டே இரு, வெற்றி பெறும் வரை என்று சொன்னார்கள். எங்கு சென்றாலும் சரி, இருக்கையில் படுத்தாலும் சரி, பாயில் படுத்தாலும் சரி, என் மனம் உண்டு கொள்ளவில்லை. அந்த IAS ரெட் லைட்டை சைரன் விளக்கு சுத்தி கொண்டே இருக்கிறது, என் கண்களில் சுழன்று கொண்டே இருக்கிறது. எப்படி ஆவேன், எப்படி ஆவேன் என்ற எண்ணம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு முறை ஆக வேண்டும் என்பதற்கு என்ன செய்து என்று நினைத்து பார்த்தேன். ஒரு கிளாஸ் இருக்க சில கேள்விகள் கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு கிளாஸ்ல வாட்டர் இருந்துச்சுன்னா அதை எப்படி சொல்லுவோம்? கிளாஸ் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவோம். அதே கிளாஸ்ல மில்கை போட்டா கிளாஸ் ஆஃப் மில்க். அதே இதுல தயிரை மோரை ஊத்துனா, ஜூஸை ஊத்துனா வெரி குட், எக்ஸலன்ட். ஆனா இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் எல்லாம் ஒண்ணுதான். Then why do we want to call a different name? கிளாஸ்ல ஒண்ணுமே இல்லையே, ஆனால் கிளாஸுக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை பொறுத்து அதனுடைய பெயர் மாறுகிறது. உன் மனதிலே உன் மூளையிலே திறமையை வைத்தால் நீ திறமைசாலி, உன் மனதிலே நம்பிக்கையை வைத்தால் நீ நம்பிக்கைவாதி, உன் மனதிலே அதிர்ஷ்டத்தை வைத்தால் அதிர்ஷ்டசாலி, உன் மனதிலே எண்ணத்தை வைத்தால் நீ வெற்றி பெற்றவன். எதை நீ வைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். எண்ணங்கள் வார்த்தைகளாக மாறும், வார்த்தைகள் வடிவங்களாக மாறும், வடிவங்கள் வெற்றியாக மாறும். பெர்சியன் poet ஜலாலுதீன் அழகாக சொல்லுவார், I hope born with potential, I hope born with confidence, I hope born with talent, I hope born with lucky, I hope born with opportunities, I hope born with wings, I can fly, I can fly, I can fly. Why you cannot fly? Because you born with the wings, you born with the potential, you born with the talent. என்ன பிரச்சனைனா, நமக்கு இறக்கைகள் இருக்கு என்பதே நாம் மறந்து விடுகின்றோம். பறக்க வேண்டும் எண்ணத்தையே யாரும் நமக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை. பறந்தால் என்ன உயர சென்று விடுவாயா என்று சொல்லாமலே விட்டு விடுகின்றோம். கழுகுக்கு ஒரு உதாரணம். கழுகுக்கு ஒரு குணம் உண்டு. முட்டைகள் இடும், குஞ்சு பொரிக்காது. ஆனால் அந்த முட்டைகள் கோழிகளோடு விட்டுவிடும். கோழிகளுக்கு ஒரு குணம் உண்டு. எந்த முட்டையா இருந்தாலும் அடகாத்து குஞ்சாக்கி விடும். அதுபோல கழுகு ஒரு முட்டையை இட்டது, கோழி குஞ்சு பொரித்தது, கோழி குஞ்சுகளோட கழுகு குஞ்சு வந்தது, கழுகு குஞ்சு வளர்ந்தது. அந்த கழுகு குஞ்சு கோழி குஞ்சிடம் கோழி எல்லா கோழியிடம் கேட்டது, அம்மா அதோ வானத்தில் பறக்கிறது, அது என்ன பறவை என்று. கோழிகள் சொன்னது, அப்பா அது கழுகு, அவள் பறப்பதற்காகவே பிறந்தவை, நாம் உயிரை தப்பிப்பதற்கு மட்டுமே பறக்கக்கூடியவை. நாம் கோழிகள் குப்பையை கிளற மட்டுமே பிறந்தவைகள். அதுவே குப்பையை கிளறி புழுக்களை சாப்பிட்டு உண்டுவிடு, அதை நீ நினைக்காதே என்றது. ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் என்னவென்று சொன்னால், அந்த கழுகு குஞ்சானது ஒரே ஒரு முறை அந்த கோழி சொன்னதை கேட்காமல் ஒரே ஒரு முறை இறக்கையை அடித்து பறந்திருக்குமானால் வானத்தில் வட்டமிடும் வல்லூராக மாறியிருக்கும், வாழ்க்கையில் எங்கேயோ சென்றிருக்கும். தம்பி தங்கைகளே, உங்களிடம் ஒவ்வொருவரும் 2 இறக்கைகள் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் கழுகு குஞ்சாக பிறந்து விட்டீர்கள். ஆனால் வளர்கின்ற சூழ்நிலையில் கோழிகளோடு வளர்ந்திருக்கிறீர்கள். யாரு சொன்னாலும் கேட்காதீர்கள். உங்கள் இறக்கையை விரியுங்கள், ஒருபடியாவது அடித்து பாருங்கள். உங்களுக்கு திறமை இருக்கிறதா இல்லதா என்பதை நீங்கள் தெரிந்து விடுவீர்கள்.
சரி சார், ரெக்கை இருக்கும், தண்ணி குடிச்சுக்கிட்டுமா? சார் ரெக்கை இருக்கு சார், பறக்கலாம் சார். ஆனால் அதுக்கு திறமை இருக்கா சார்? மற்றதான் பறக்கிறாங்களே. நல்லா நினச்சி பாருங்க, இறைவன் படைப்பிலே ஒவ்வொன்றும் யூனிக் ப்ராடக்ட். நீங்கள் எல்லாரும் இறைவன் படைப்பிலே ஒவ்வொருவரும் தனித்துவமான குழந்தைகள். இன்னைக்கு ஆதார்னு சொல்றோம். உலகத்தில் ஆதார் யாருக்காச்சும் ஒன்றா இருக்குமா? ஆதார் எல்லாம் யூனிக். கார்னியா, உலகம் முழுக்க கார்னியாவுடைய லென்ஸ் எல்லாம் யூனிக். ஒரு ஆளுக்கு நமக்கு மேட்ச் ஆகாது. உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமும் இன்னொரு டைஜஸ்டிவ் சிஸ்டமும் மேட்ச் ஆகாது. ஒரே சாப்பிட்டை ஒரே உணவை உண்டாலும் டைஜஷன் வேற வேற. ஒரே லங்ஸ் இருந்தால் ட்வின்ஸ்க்கு இருந்தாலும் ஹார்ட் பீட் வேற வேற. இப்படி இறைவன் படைப்பிலே ஒவ்வொருவரும் யூனிக்காக படைத்திருக்கிறார்கள். உங்களுக்கும் சிறந்த யூனிக்கான ஒரு திறமையை வைத்திருக்கிறார்கள். அதை நீங்கள் கண்டுபிடித்தாக வேண்டும். தேனி மலரில் இருந்து நெக்டாரை எடுத்து தேனை உருவாக்குகிறது. மனிதன் அந்த தேனை திருடி திருடி தின்கின்றான். ஒரு முறை அந்த மலர் கேட்டது வருத்தமாக அந்த தேனியிடம், தேனியே உனக்கு புத்து இருக்கிறதா? ஒவ்வொரு முறையும் நீ கேட்கும் போது உனக்காக நான் மலர் தேனை கொடுக்கின்றனே, அதை நீ தேனாக மாற்றுகின்றாயே, ஆனால் தேனை நீ உண்பதற்கு பதிலாக மனிதன் உண்டு கொண்டிருக்கின்றானே, உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா என்று. அதுக்கு தேனி சொன்னது வருத்தம் இல்லை என்று. ஏனென்று கேட்டது மலர். தேனி சொன்னது, தேனை மனிதனால் திருடித்தான் திங்க முடியுமே தவிர அந்த தேனை எப்படி தயாரிப்பது என்ற வித்தையை மனிதனால் எடுத்துக்கொள்ள முடியாதது என்னிடம்தான் இருக்கிறது என்றது. அன்பு தம்பி தங்கைகளே, ஒவ்வொருவருக்கும் திறமைகள் இருக்கிறது. அந்த திறமையை யாராலும் எடுக்க முடியாது. உங்களால் மட்டுமே உருவாக்க முடியும். அந்த திறமையை உங்களால் மட்டுமே வளர்த்து பெரிய பெரிய நிலைகளை உருவாக்க முடியும். சரி, அந்த திறமையை கண்டுபிடிப்பது எப்படி? சார், என்கிட்ட என்ன திறமை இல்லாமல் ஹிடன் ஜெம்ஸ் மாதிரி இருக்கு. எனக்கு என்ன திறமை? எனக்கு ஓட முடியுமா? படிக்க முடியுமா? ரைட்டர் எழுத முடியுமா? சினிமாவில் நடிக்க முடியுமா? எனக்கு என்ன திறமை? இங்கிலீஷில் அதிகம் படிக்க முடியுமா? மேத்தமெட்டிக்ஸில் அதிக திறமையா? சயின்ஸில் அதிக திறமையா? இன்ஜினியர் எடுக்கிறதா? எம்பிபிஎஸ் எடுக்கிறதா? என்ன சார் எடுக்கிறது? எனக்கு திறமையை எப்படி கண்டுபிடிப்பது? திறமையை கண்டுபிடிப்பதற்கு முக்கியமான குறிக்கோள் ஒன்று. குறிக்கோள் ஃபர்ஸ்ட், யூ ஷுட் ஹாவ் த ப்ராப்பர் குறிக்கோள். இரண்டாவது அடையாளம். குறிக்கோள்ங்கிறது எப்படி இருக்கணும்? பூமி சுற்றி கொண்டே இருக்கிறதே, சுற்றுவது பூமியின் குறிக்கோள். பூமி சுற்றுவதை நிறுத்திவிட்டால் உலகம் கிடையாது. நதி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், ஓடுவது நதியின் குறிக்கோள். ஓடுவதை நிறுத்திவிட்டால் உலகத்தில் உணவுகள் கிடையாது. இதயம் துடித்து கொண்டே இருக்க வேண்டும், துடிப்பதை நிறுத்திவிட்டால் அடுத்த நிமிடமே உயிர்கள் கிடையாது. நுரையீரல் சுவாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும், சுவாசித்துக் கொண்டே இருந்தால்தான் உறவுகள், உயிர்கள். இது போன்று ஒவ்வொருவருக்கும் குறிக்கோள்கள் இருக்கிறது. மகாத்மா காந்தி அண்ணலடிகள் துப்பாக்கி முனைக்கு எதிரே துண்டை போட்டுக்கொண்டு நின்று ஏகாதிபத்திய சாம்ராஜ்யத்தை எதிர்த்து நின்றார். அவருடைய குறிக்கோள் அகிம்சையில் இருந்தது. தான் இறந்த பிறகு 2 கைகளையும் விரித்து செல்லுங்கள். ஏனென்று சொன்னால், இந்த மாவீரன் அலெக்சாண்டர் இறந்த பிறகு எதையுமே எடுத்து செல்லவில்லை என்று உலகம் தெரிந்து கொள்ளட்டும் என்று சொன்னானே, அந்த மாவீரன் அலெக்சாண்டரின் குறிக்கோள் வெற்றியை பெறுவதில் இருந்தது. கடைசியாய் தூக்கு மேடையில் தொங்குவதற்காக பகத்சிங்கை கூப்பிட்ட போது அவன் வைத்த ஒரு வேண்டுகோள், என்னை தூக்கில் இடாதீர்கள், துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், என்னுடைய கால் இந்த தாய் மண்ணை விட்டு ஒரு அடி கூட மேலே எழும்ப விரும்பவில்லை என்று சொன்னானே, அந்த பகத்சிங்கின் குறிக்கோள் நாட்டுப்பற்றல் இருந்தது. அறிஞர் அண்ணா அவர்களை அறுவை சிகிச்சைக்கு அழைத்து செல்லும் பொழுது நான் படித்த புத்தகத்தின் கடைசி பக்கங்கள், கடைசி சாப்டர் இன்னும் படிக்காமல் இருப்பதால் அறுவை சிகிச்சையே 5 நிமிடம் தள்ளி வைத்த அறிஞர் அண்ணாவின் குறிக்கோள் படிக்கும் புத்தகத்தில் இருக்கிறது. மாணவனாகிய நீங்கள் படிக்கும் குறிக்கோள் இப்பொழுது பரீட்சையில் இருக்க வேண்டும், அதிகம் எடுக்கும் மதிப்பெண்களில் இருக்க வேண்டும். சரி, குறிக்கோள் இருக்கு சார், அடுத்து என்ன ஸ்டேஜ்? என் திறமை எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு என்று குறிக்கோள் என்று வந்துவிட்டால் அடுத்து உங்களுக்கு என்று ஒரு அடையாளம் வந்துவிடும். அடையாளம் இன்னைக்கு ஐடென்டிட்டி கிரைசிஸ்
பிறக்கும் குழந்தை நல்ல குழந்தையாக பிறக்க வேண்டும், வளமாக வாழ வேண்டும். குழந்தை 2 வயது குழந்தை கூட ஐடென்டிட்டி கிரைசிஸ்ல இருக்கு. 1ஆம் வகுப்பில் சேரும்போது கூட அந்த குழந்தைக்கு நான் நல்ல குழந்தையாக இருக்க வேண்டும், நல்ல ஸ்டூடெண்டாக இருக்க வேண்டும், ஆசிரியரிடம் பாராட்டு வாங்க வேண்டும் என்ற ஒரு ஐடென்டிட்டி இருக்கிறது. நான் 1ஆம் வகுப்பில் இன்னும் ஞாபகம் இருக்கிறது. 1ஆம் வகுப்பில் இருந்திருக்கும் போது அப்போ ஸ்லேட்டு தான் வச்சிருப்பாங்க. மஞ்சள் பையில ஒரு ஸ்லேட்டை போட்டு கொடுத்துருவாங்க, ஸ்லேட்டு குச்சி. நான் வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ஆனுவல் எக்ஸாம் ஆனா அவனை தான் எழுதி கொடுப்பாங்க. டைரக்டா நம்ம எல்கேஜினா இல்லாம டைரக்டா ப்ரொமோஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டேன். எல்கேஜி யூகேஜே கிடையாது கிராமத்துல எல்லாம். போகும்போது ஆனா அவனை எழுதி போட்டாங்க. அதான் முதல் முறை எனக்கு கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு பக்கத்தில் உள்ளவன் இப்படி பார்க்கும்போது ஸ்லேட்டை காட்டினான் டீச்சர்கிட்ட. டீச்சர் அவனுக்கு 100 மார்க் போட்டாங்க. யோசிச்சுட்டே இருந்தேன். அடுத்து ஒருத்தவங்க காட்டினா பாதி எழுதிருந்தான், அவனை டிக் பண்ணி போட்டு 50 மார்க் கொடுத்தாங்க. நான் வந்து குவாட்டா தான் எழுதியிருந்தேன், 2 வரி தான் எழுதியிருந்தேன். நான் என்ன பண்ணேன், அப்பெல்லாம் எரேசர்லாம் கிடையாது, கையில நாக்க வச்சு எழுதின 2 வரியும் அழிச்சிட்டு போய் காட்டினேன். இப்படி பார்த்தாங்க, முட்டை மார்க் போட்டாங்க. நான் கேட்டேன், டீச்சர் எனக்கு முட்டை மார்க், அவனும் அப்படி தானே கேட்டான், 100 மார்க் போட்டீங்க, எனக்கு ஏன் முட்டை மார்க் போட்டீங்கன்னு சொல்லி அவனை கூப்பிட்டாங்க. வாடா காட்டுறானாங்க. அவன் முதல் பக்கத்தில் முழுமையாக எழுதி மார்க் வாங்குவதற்கும் 2வது பக்கத்தை காட்டியிருக்கின்றான். நான் பார்த்தபோது காலி ஸ்லைடாக இருந்தது. வெறுமனே காட்டுபவனுக்கு 100 மதிப்பெண்ணையும் பாதி எழுதியவனுக்கு 50 மதிப்பெண்ணையும் கொடுத்த டீச்சர் இருக்காங்களே, நமக்கு 50 மதிப்பெண் வேண்டுமா 100 மதிப்பெண் வேண்டுமா என்று என் புத்தி சொன்னது. எனக்கு 100 மதிப்பெண் வேண்டும் என்று எண்ணத்தால் நான் எழுதியதும் அழைத்து நான் கேட்டேன். அப்போதுதான் என்னுடைய டீச்சர் சொன்னாங்க, தம்பி, நீ வாங்குவது 1 மதிப்பெண்ணாக இருந்தாலும் அது உன்னுடையதாக இருக்க வேண்டும், மற்றவனுடைய மதிப்பெண்ணாக இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். அன்று நான் தெரிந்து கொண்டேன், வாழ்க்கையில் திறமை என்பது முக்கியமோ, அந்த திறமையை வருவதற்கு அடையாளம் என்பது மிக மிக முக்கியம் என்று நான் தெரிந்து கொண்டேன். நிறைய வீரத்தின் அடையாளம் வேலு நாச்சியார்னு சொல்லுவோம், கொடையின் அடையாளம் பாரின்னு சொல்லுவோம், நட்பின் அடையாளம் கோப்பரின் சோழனை சொல்லுவோம், பிசிராந்தரைய சொல்லுவோம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அது மாதிரி மாணவர்களுடைய அடையாளம் நன்றாக படித்து நன்றாக மதிப்பெண் வாங்குவது இன்றைய மாணவர்களுடைய அடையாளம். சரி, அடையாளம் வந்துருச்சு, அந்த அடையாளம் தான் உன்னுடைய திறமை. அந்த திறமை எப்படி இருக்க வேண்டும்? 2 விதமாக இருக்க வேண்டும். திறமை மட்டும் இருந்துட்டா போதுமா? வேகமா ஓடி ஒருத்தனை கொலை பண்றவனும் திறமை தான், இன்னொருத்தன் பிக் பாக்கெட் அடிச்சுக்கிட்டு எஸ்கேப் ஆகி ஓடுறதும் ஒரு திறமை தான், மற்றவனை ஏமாற்றி நயவஞ்சகம் பண்ணி எல்லா வேலையும் செய்யறதும் திறமை தான். இன்னைக்கு ஹேக்கிங்னு சொல்லி மற்றவங்கள ஓடிபியை வாங்கி பணத்தை எல்லாம் எடுக்கிறதும் திறமை தான். இந்த திறமைகள் என்பது எது திறமை? எந்த திறமைக்கு 2 கேரக்டர். ஒன்று நேர்மையா இருக்கணும், அது ஒரு திறமை. இன்னொரு திறமை வந்து சாய்ஸ்லெஸ், வாய்ப்புகளே இல்லாமல் இருக்கணும். நேர்மையா உள்ள திறமை என்ன? எப்படி நேர்மையா இருக்குன்னு சொன்னா, லாஸ்ட் இயர் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க, ஒலிம்பிக்ல மாரத்தான் நடக்குது. அந்த மாரத்தான்ல பேப்பர்லாம் வந்துச்சு நியூஸ் பேப்பர், ஐ கேன் ரீகலெக்ட் யூ. ஏபல் அப்படிங்கிற கென்யா நாட்டுக்காரர் வேகமாக ஓடுகிறார். பின்னே ஐவன் பெர்னாண்டஸ் அப்படிங்கிறவர் ரன்னர்ல வந்துட்டு இருக்கார். அந்த பினிஷிங் லைன்ல போகும்போது 2 லைன் இருக்கு. பினிஷிங் லைன் பிரியர், பிஃபோர் பினிஷிங் லைன் இருக்கு. அந்த ஓடிய அந்த ஏபல் என்கிற கென்யா நாட்டு வீரக்காரர் அந்த பினிஷிங் லைனுக்கு முன்னாடி உள்ள லைனை பினிஷிங் லைன் நினைச்சிட்டு அப்படியே நின்றார். 2வது பெர்னாண்டஸ் ஓடி வந்திருக்குன்னா 50 மீட்டர் டிஸ்டன்ஸ். அவர் ரன் 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 ஓடு ஓடு ஓடுங்கிறார். ஏபலுக்கு புரியல. ஏன்னு சொன்னா அவர் சொன்னது ஸ்பானிஷ்ல சொல்றாரு ஓடு ஓடுன்னு சொல்லி. ஏபலுக்கு புரியவில்லை, என்ன செய்வதென்று திகைத்து நிற்கின்றார். ஈவன் பெர்னாண்டஸ் திரும்பி பார்க்கின்றார். 3வது நபர் ஒருவன் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்துட்டு இருக்கான். இப்ப ஐவன் பெர்னாண்டஸ்க்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இவர் ஓடி முதல் பரிசை வாங்கலாம், இல்லை அவனை ஓடு ஓடு என்று சொன்னால் அவன் ஓடவில்லை, அவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் 3வது நபராக வருவன் முதல் பரிசை வாங்கி விடுவான். என்ன செய்வது? ஓடிய ஓட்டத்திலே யோசிக்கின்றார். ஓடிய ஓட்டத்திலே குழம்பி நிற்கின்ற ஏபலை புஷ் தள்ளுறார், வேகமா தள்ளுறார். ஓடுற ஓட்டை தள்ளும் போது ஏபல் முதலாக கீழே விழுகின்றான். அவருடைய கரங்கள் பினிஷிங் லைனை டச் பண்ணது. அடுத்து ஐவன் பெர்னாண்டஸுடைய கால்கள் பினிஷிங் லைன் டச் பண்ணது. அடுத்து 3வது வரை பினிஷிங் லைனை டச் பண்றாங்க. இப்போது உலகம் தெரிந்தவரை ஏபல் முதல் பரிசு. ஆனால் அந்த டிவி சேனல்கள் எல்லாரும் அந்த ஐவன் பெர்னாண்டஸ் வந்து கேட்கிறாங்க, ஐவன் பெர்னாண்டஸ்
நீங்க ஓடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய அம்மா கனவு, நீங்கள் முதல் மதிப்பெண் வாங்கி அதாவது முதல் பரிசை வாங்குவது உங்களுடைய அம்மாவை கனவு என்று சொன்னீர்களே, அந்த வாய்ப்பு இருந்ததே, ஏன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தவில்லை? நீங்கள் ஓடி முதல்வதாக வந்திருக்கலாமே என்று. அதுக்கு அவர் சொன்ன பதில், எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது ஓடி ஜெயிக்க வேண்டும், வீழ்த்தி ஜெயிக்க கூடாது, ஒளிந்து ஜெயிக்க கூடாது என்று சொன்னார்கள். ஒரு முறை அவர் தொடர்ந்தார், ஒருவேளை நான் அப்படி ஜெயித்தால் கூட எங்கள் அம்மாவை பார்க்கும்போது எங்கள் அம்மா சொல்லியிருப்பார்கள், தம்பி நீ ஜெயித்தது ஜெயிப்பே இல்லை, நீ என் மகனே இல்லை என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் இப்பொழுது 2ஆம் பரிசு வாங்கி செல்லும் போது கூட எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொல்வார்கள்? உலகமே முதல் பரிசு அவன் என்று சொன்னாலும் எனக்கு நீதான் முதல் பரிசு என்று சொல்வார்கள். என்னுடைய அம்மாவின் ஆசை நிறைவேறியது என்று சொன்னான். இந்த திறமை நேர்மையோடு இருக்க வேண்டும் என்பதற்கு. அடுத்து திறமை சாய்ஸ்லெஸ்ஸா இருக்கணும். சாய்ஸே இருக்கக்கூடாது திறமை. எப்படின்னு சொன்னா, நம்ம படிக்கும்போது என்ன செய்வோம்? சிபிஎஸ்சியில் படிப்போமா, மெட்ரிகுலேஷனில் படிப்போமா, தமிழ் மீடியத்தில் படிப்போமா, இங்கிலீஷ் மீடியத்தில் படிப்போமா? அடுத்து குரூப் வரும்போது நீட்டு போகலாமா அல்லது இன்ஜினியரிங் போகலாமா? அடுத்து முடிக்கும் போது கவர்மெண்ட் வேலை செய்கிறோமா, பிஸ்னஸை செய்கிறோமா? இப்படி நம்ம வாழ்க்கையை சாய்ஸ் வச்சுக்கிட்டே ரன் பண்ணுறோம். நம்முடைய திறமைகள் சிதறி கொண்டிருக்கிறது. கடைசியில் இறப்பதற்கு முன்பு கூட நம்ம நரகத்துக்கு போவோமா, சொர்க்கத்துக்கு போவோமா? இப்படியே வாழ்க்கை. குழந்தை வேணா ஆண் குழந்தை பெண் குழந்தையா, கல்யாணம் பொண்ணா பணக்கார பொண்ணா படித்த பொண்ணா, வேலை பார்க்கணும் இந்தியாவிலையா வெளிநாட்டிலையா, சொல்லிக்கிட்டே போகலாம். உன்னுடைய கவனங்கள் சிதறி கொண்டிருக்கிறது. சாய்ஸ்லெஸ் இருக்கணும். உனக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீ கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட்? ஏகலைவன் ஸ்டோரியை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏகலைவன் என்ன சொன்னார்? துரோணாச்சாரியார் அர்ஜுனனுக்கு அரச குடும்பத்துக்கு வில்வத்தை கத்துத்தரார். ஏகலைவன் போய் எனக்கும் கத்துத்தாருங்கள் என்று சொல்கிறார். அவர் துரோணாச்சாரியார் மறுத்து விடுகிறார். இது கதை. ஆனால் அந்த ஒரு பறவையினுடைய கண்களை சரியாக நீங்கள் குறிபார்த்து அம்பு எய்த வேண்டும் என்று கட்டளையிட்ட போது அர்ஜுனனும் எய்துகின்றான். வலது கண்ணில் அர்ஜுனன் அம்பு, இடது கண்ணில் எங்கே இருந்து ஒரு அம்பு வருகிறது. ஏகலைவன் விட்ட அம்பு. துரோணாச்சாரியாருக்கு என்ன, நம்ம ஒரு அம்பு தானே விட சொன்ன, எப்படி 2 அம்பு வந்துச்சு? 2வது அம்பு எங்கே இருந்து வந்தது என்று தேடுங்கள் என்று சொல்கிறார்கள். காவலர்கள் தேடுகிறார்கள். ஏகலைவனை மறைந்து நின்று அம்பு எய்த ஏகலைவனை பிடித்து வருகிறார்கள். அவரிடம் கேட்கிறார்கள், எப்படி உன்னால் இப்படி வில்வித்தையில் பெரிய மனிதனாக மாற முடிந்தது, திறமைசாலியாக மாற முடிந்தது என்று சொன்னார். அதற்கு அவர் சொன்னார், ஐயா நான் கேட்டபோது நீங்கள் கொடுக்கவில்லை, ஆனாலும் நீங்கள் தான் என் குரு. உங்கள் உருவப்படத்தை வரைந்து வைத்துக் கொண்டு நானே சுயமாக பிராக்டிஸ் செய்து நான் இந்த அளவு திறமையை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். துரோணாச்சாரியாருக்கு உடனே கேட்டார்கள், அப்ப நான் தான் உங்களுடைய குருவா ஒத்துக்கிறியானார். ஆமான்னு சொல்ல, குருதட்சணை கொடுக்கிறியான்னு சொன்னாரு. நான் கொடுக்குறேன்னு சொன்னா உடனே கேட்டாரு, வேற சாய்ஸே இல்லை. ஏன்னா அர்ஜுனனுக்கு கமிட் ஆகிட்டாரு. அர்ஜுனன் உலகத்திலேயே வில்வித்தை காரணம் வரலாறு சொல்ல வேண்டும். அந்த துரோணாச்சாரியார் குருவே மண்டியிட்டு அவனிடம் கேட்கின்றார், உன் கட்டை விரலை கட் செய்து எனக்கு கொடுப்பாயா, அறுத்து கொடுப்பாயா என்று. அடுத்த நிமிடத்தில் ஏகலைவன் கட்டை விரலை அறுத்து துரோணாச்சாரியன் கொடுத்தான். கொடுத்ததால் அர்ஜுனன் வில்வித்தையில் சிறந்தவன் என்று உலகம் சொல்கிறது. ஆனால் துரோணாச்சாரியர் என்ன தெரியுமா சொல்கிறார்? அவன் அர்ஜுனன் வில்வித்தையில் சிறந்தவனாக இருந்தாலும் அவன் இதயத்துக்குள் வரவில்லை. ஆனால் ஏகலைவன் என் இதயத்துக்குள் வந்திருக்கின்றான். இன்றும் என் ஏகலைவன் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று சொல்வதற்கு காரணம் சாய்ஸஸ் திறமை. ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது. மகாபாரதத்தில் படிச்சிருப்போம். கர்ணன் சண்டை போடுறாங்க, அர்ஜுனன் அந்த சைடு சண்டை போடுறாங்க. கர்ணனுடைய வீரத்துக்கு எதிராக யாருமே நிற்க முடியாது. அதை உணர்ந்த கிருஷ்ணன் பரமாத்மா கீழே இறங்கி வந்து அவன் பிச்சை கேட்கிறார். உன்னை பாதுகாப்பது புண்ணிய தெய்வம், அந்த புண்ணியத்தை எனக்கு தானமாக கொடுப்பாயா என்று. உடனே கர்ணன் கிருஷ்ணன் பரமாத்மாவே இறங்கி வந்து என்னிடம் இறங்கும் பொழுது கொடுக்காமல் இருப்பனா என்று அனைத்து தானத்தையும் கொடுக்கின்றான் தாரை வார்த்து. அடுத்த இதும் அன்பு அவனை கொன்று விடுகிறது. ஏனால் கடவுளே இறங்கி வந்து பிச்சை கேட்கும் அளவுக்கு கடவுளுடைய திறமை வளர்ந்து வந்திருக்கிறது. அந்த திறமை உங்களிடம் சாய்ஸ்லெஸ் ஆக இருக்க வேண்டும். அதான் திருவள்ளுவர் சொல்லுவார், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று. தெய்வமே உனக்கு எதிராக நின்றாலும் உன்னுடைய முயற்சி, உன்னுடைய பயிற்சி உனக்கு வெற்றி வாகை சூடி தரும். அந்த வெற்றியை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லுவார். சரி, நேர்மையான திறமை உன்னிடத்தில் இருக்கிறது.
அந்த திறமை எதை கொண்டு வரும் என்று சொன்னால் தன்னம்பிக்கை கொண்டு வரும். குறிக்கோள், அடையாளம், இந்த திறமை, இந்த மூன்றும் இருந்தால் தன்னம்பிக்கை வந்துவிடும். தன்னம்பிக்கை தானா வராது, தன்னம்பிக்கை வந்துவிடும். தன்னம்பிக்கைனா என்ன சார்? நான் வந்து +2 முடிச்சு பிஎஸ்சி ஜுவாலஜி சேர்ந்துட்டேன். சேர்ந்த பிறகு அங்கே உள்ள பேராசிரியர் இன்ட்ரோடக்ஷனில் கேட்டார், இவ்வளோ மதிப்பெண் வாங்கிட்டு ஏன் இந்த ஜுவாலஜி எடுத்தேன்? 900+ சார் எனக்கு விருப்ப பாடம்னு சொன்னேன். அடுத்து கேட்டார், ஓ விருப்ப பாடம்னா உங்களுக்கு வேலையே கிடைக்காது, பரவாயில்லையா, இப்போ விரும்புறியானாரு. வேலை கிடைக்கும் சார்ண்ணே. எப்படி கிடைக்கும்? இப்போ வேணா டிசி தரேன், வாங்கிட்டு கெமிஸ்ட்ரி பிஏ மார்க் எல்லாம் கெமிஸ்ட்ரி கிடைக்கும், ஃபிசிக்ஸ் கிடைக்கும், போய் ஜாயின் பண்ணிவிடு. ஜுவாலஜி பாட்டனி எடுத்தால் வேலை கிடைக்காது அப்படின்னாரு. நான் கிடைக்கும் சார் சொன்னேன். எப்படின்னாரு? நான் கேட்டேன், சார் உங்களுக்கு வயசு எத்தனைன்னு சொல்லி. 54நாரு. நான் சொன்னேன், சார் என்ன 5 வருஷத்தில் நீங்கள் வந்து ரிட்டையர் ஆயிடுவீங்க, 6 வருஷம் ரிட்டையர் ஆயிடுவீங்க, நான் 5 வருஷத்தில் கோர்ஸ் முடிச்சிருவேன், அதன் பிறகு யூஜிசி சிஎஸ்ஆர் எக்ஸாம் எழுதிடுவேன், ஸ்டேட் லெவல் எஜுகேஷன் டெஸ்ட் எக்ஸாம் எழுதிடுவேன், எழுதி உங்கள் வேகன்சி ஆகும், அந்த வேகன்சிக்கு நான் அப்ளை பண்ணுவேன், உங்கள் வேலைக்கு நான் வந்துடுவேன். சார் எப்படி சார் வேலை கிடைக்கலன்னு சொல்கிறீங்கன்னு. இதே போல் அவரும் கைத்தட்டினார். சொன்னதை செய்ய வேண்டும் அல்லவா, அதற்காகவே நான் படித்து எம்எஸ்சி முடிச்சோடனே எஸ்எல்இ ஸ்டேட் லெவல் எஜுகேஷன் டெஸ்டையும் பாஸ் பண்ணேன், யூஜிசி சிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணேன். ஐ பிகம் எலிஜிபிள் ஃபார் த ப்ரொஃபசர்ஸ், காலேஜ் ப்ரொஃபசர்ஸ். இது தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை இருக்கும்போது பல வெற்றிகள் வந்து சேரும். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சொல்றேன். தன்னம்பிக்கை மட்டும் இருக்கா, தன்னம்பிக்கையோடு இருக்கும்போது தோல்விகளும் வந்து சேரும். வாழ்க்கையில் தோல்விகள் இல்லாத மனிதனே கிடையாது, தோல்விகள் இல்லாத வெற்றிகளே கிடையாது. தோல்விகள் துரத்தும் போது நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நன்றாக கவனிங்க. தோல்விகள் துரத்தும் போது நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்வதிலிருந்து தெரிகிறது, நீ தோல்விக்கே தோல்வியை கொடுத்து விட்டு நீ தோல்வியை முந்திக் கொண்டு செல்கின்றாய், வெற்றியின் விளிம்பை தொட இருக்கின்றாய் என்ற அர்த்தம். விழுந்தாலும் நீ எழ வேண்டும். விழுவது தவறு கிடையாது. இந்த பாக்ஸிங்ல பார்ப்போம், அடித்து வீழ்த்துவது வெற்றி கிடையாது, ஆனால் விழுந்தவன் எழாமல் இருக்கும் போதுதான் வெற்றி என்று தீர்மானிக்கப்படுகிறது. ஏன் லைஃப்லையும் தோல்விகள் துரத்துருச்சு. நல்லா படிச்சந்தான், சபனை வேற விட்டுட்டு வந்துட்டேன். எல்லாத்துக்கிட்டையும் 10th டிகிரி முடிச்சவன்ட்டையும் வாழ்க்கையில நான் பாஸ் பண்ணிடுவேன்ட்டு சரி விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லி ஐஏஎஸ் படிக்கலான்னு போயிட்டேன். எக்ஸாம் எழுதுறேன். டிஎன்பிசி குரூப் 4 அது வந்து பார்த்தீங்கன்னா 10th சிலபஸ் தான். 10,000 பேர் எடுக்கிறாங்க. என் பேர் வருமானம் அப்பெல்லாம் வந்து இன்டர்நெட் கிடையாது, எல்லாம் பேப்பரில் வரைச்சி இப்படி ஒரு ரூஸே பார்த்துட்டு இருக்கேன். என் நம்பரே வரல. எல்லாரும் என்கிட்ட வந்து ஸ்வீட் கொடுக்குறாங்க. அந்த டிஎன்பிசி குரூப் 4 10th ஸ்டாண்டர்டு உள்ள கிரேடே என்னால் பாஸ் முடியலை. 2 நாள் கஷ்டமாக இருந்துச்சு. விழுந்தேன். விழுந்து எழுதுறது பழக்கம் தானே. 10th விழுந்து, +2 விழுந்து, காலேஜில் விழுந்து, எத்தனை வாட்டி விழுந்து இருந்துச்சோம். சரி இந்த வாட்டி டிஎன்பிசி குரூப் 4 கிடைக்கல, திரும்ப எழுந்து சொல்லுவோம்ட்டு திரும்ப ஒரு 2 3 நாள் எழுந்து திரும்ப இந்த டிஜிடி மங்காட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் எக்ஸாம்ஸ் டிஆர்பி வச்சாங்க. 10th வரையும் டீச்சர்ஸ்க்கு உள்ளது. அந்த எக்ஸாம் எழுதினேன். 1000 வேக்கன்சி, அதுலேயும் எனக்கு கிடைக்கல. திரும்ப விழுந்தேன். என் மனம் சொன்னது, எத்தனை வாட்டி தான் உழுவ, எத்தனை வாட்டி தான் உனக்கு நீனே சொல்லுக்குவ அப்படின்னு சொல்லி எல்லோரும் எனக்கு ஸ்வீட் கொடுத்தாங்க. திரும்ப எழுந்தேன். கடைசி காலம் வரை நான் உழைப்பேன் அப்படின்னு சொல்லி எழுந்து படித்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 சட்டை தான் போட்டிருப்பேன். வறுமை சூழ்நிலை, 2 சட்டை தான் போட்டிருப்பேன். ஒரு லாங் ஹேண்டில் ஒரு சேர் இருக்கும், ரைட்டிங் பேடு ஒன்று இருக்கும். நான் எப்பயும் கவிதையத்தோடு பேசுவேன். மொட்டை அடிச்சிடுவேன். ஏன்னா மொட்டை அடிக்கலாம் முடி இருக்கும், குளிக்கணும், தோட்டுறதுக்கு துண்டு வாங்கணும், தடவுறதுக்கு எண்ணெய் வாங்கணும், பார்க்கறதுக்கு கண்ணாடி வாங்கணும். பல பேர் எங்கேயாச்சும் கூப்பிட்டாங்கன்னா வெளியில் போகணும். மொட்டை போட்டோன்னு வச்சுங்களேன், இது எதுக்குமே தேவை கிடையாது அப்படின்னு மொட்டையை போட்டுருவேன். ஸோ அதனால் கவிதை இடையில சொல்லுவேன். படிக்கும்போது தலையில் மொட்டையை போட்டு, உடம்புல சட்டையை போட்டு, நெத்தியில் பட்டையை போட்டு, சேரில் கட்டையை போட்டு, பட்டையை கலப்புறதானா நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி பட்டையை கிளப்பியுமே 2 இது ஃப்ளாப்பு. என்னதான் பார்த்தேன். சரி திரும்ப ஒரு பட்டை கிளப்புவோம் அப்படின்னு சொல்லுவோம். 3வது முறையாக இந்த பிஜிடி போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் எக்ஸாம் வச்சாங்க. அதில் எழுதினேன். தமிழகத்திலேயே முதல் மதிப்பெண்ணாக வந்தேன். தமிழகத்திலே முதல் டிஜிடி டைரக்ட் எக்ஸாமினேஷன்ஸ். இப்போ என்ன தெரியுமா பண்ணேன், என் நம்பர் கீழே இருந்து பார்த்தேன். இருக்கான்னு பார்த்துட்டு இல்லையே 3வது ஃபெயிலியர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்ல டாப்ல இருந்துச்சு. என்னுடைய கவுன்சிலிங்கில் ஒரு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கொடுத்தாங்க. அப்புறம் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஈரோட்டில் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சராக நான் ஒர்க் பண்ணேன். அதன் பிறகு நான் எடுத்த முடிவு,
இந்த ஜெயசீலன் என்பவன் சின்ன சின்ன வேலைகளுக்கு லாய்க்கு இல்லாத ஆளு, பெரிய பெரிய வேலைகளுக்கு சரியான ஆள் என்பதை நான் யூகித்து அடுத்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் எழுதினேன். எக்ஸாம் எழுதின பிறகு எங்கள் அம்மாட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். அம்மா, தமிழகத்தில் ஒரு ஆள் டியூவில் எடுக்கிறாங்கன்னு சொன்னா அது உன் மகனாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னேன். அது போலவே எனக்கு டியூஓ டாப்ல ஓபன் கட்டி டாப்ல கிடைச்சு. அதன் பிறகு வருவதெல்லாம் வெற்றி தான். டிஎஸ்பி கிடைச்சிச்சு. அது மாதிரி இந்த குரூப் 1ல வந்து ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் கிடைச்சிச்சு. அடுத்து வந்து சயின்டிஃபிக் அட்வைசரோட சயின்டிஃபிக் ஆஃபீஸர் கிடைச்சிச்சு. குரூப் 2ல பிறகு ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் கிடைச்சிச்சு. இப்படி எழுதிய எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்துகிட்டே வந்துச்சு. அப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன், யானைக்கு நிலத்தில் பழம், முதலைக்கு நீரில் பழம், ஜெயசீலனுக்கு ஐஏஎஸ்ஸில் பழம் என்று தெரிந்து கொண்டு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத ஆரம்பித்தேன். தன்னம்பிக்கைக்கு மட்டும்தான் தனி தைரியம் உண்டு. வறுமையையும் தோல்வியையும் விடாமல் விரட்டிவிட அந்த தன்னம்பிக்கை இருந்ததால் வறுமையையும் விரட்டிவிட்டேன், தோல்வியையும் விரட்டிவிட்டேன். வறுமையை விரட்டியது மிகப்பெரிய கதை. நிறைய கவிதைகள் எழுதுவேன். ஒரு லாங் ஜம்பில் பார்த்து ஒரு கோடு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் லாங் ஜம்ப் லைனை தாண்டிடலாம். ஒரு ஹை ஜம்பில் ஒரு கோடை போட்டு தாண்டா ஹை ஜம்ப் கோடை தாண்டிடலாம். ஆனால் அந்த வறுமை கோடுன்னு இருக்குல்ல, எவ்வளவோ எக்ஸசைஸ் செய்தும் இன்னும் இந்த கோட்டை என்னால் தாண்ட முடியாமல் அப்படி கவிதை எழுந்தேன். வறுமையில வாடிட்டு இருக்கும்போது அந்த வறுமையிலிருந்து மீள வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ நானும் முயற்சி செய்தேன். அப்போ ஒரு கவிதை எழுதினேன். அதாவது பக்கத்தில் என்னோட ஃப்ரெண்ட் இருக்கும்போது, என்னோட 10th வரையும் படித்தான். அடுத்து வந்து ஒரு வாட்டி ரயில்வே ஸ்டேஷனில் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு பாத்திரத்தில் மைதாவை போட்டு சுடுதண்ணி விட்டு கிளறிட்டு இருந்தான். என்னடான்னு கேட்டேன். பசிக்குதுரா, அதாச்சும் காசு இருந்தால் கொடுறான். என்கிட்ட காசே இல்லைடா, வறுமை உள்ளவன்ட்டே நீ வறுமை பற்றி பேசுறியே, இப்போ போட்டு சாப்பிட்றிய கிளறி, இதனால சாப்பிட்றது மைதா தானே அப்படின்னு சொன்னேன். இந்த மைதா வச்சு ரொட்டியில் பண்ணிக்கலாமேன்னு அவன் சொன்னான். டேய், மைதாவை கிண்டுவது கூட பசி மயக்கத்தோடு நான் மைதாவை கிண்டுறேன். காரணம் போஸ்டர் ஒட்ட. அந்த போஸ்டர் ஒட்டுனா எனக்கு 10 ரூபா, சினிமா போஸ்டர்னா 10 ரூபா கொடுப்பாங்க. அந்த 10 ரூபா எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் கொடுத்தா எங்கள் அம்மா, நான், என் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் பசியாரும். அந்த மைதாவை இப்போ நான் வந்து சாப்பிட்டுட்டேன்னா என் வயிறு மட்டும்தான் பசியாருன்னு சொன்னான். உடனடியாக எடுத்தேன். பசி மயக்கத்தில் மைதாவை கிண்டினான், போஸ்டர் ஒட்ட என்று கவிதை எழுதினேன். இதழ்களில் வந்தது. இப்படி நிறைய வறுமை விரட்ட ஒவ்வொரு கவிதை எழுதி 5 ரூபாய் 10 ரூபாய் சன்மானமாக ஒவ்வொரு இதழ்களிலும் நான் வாங்கி கொண்டு என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நகர்த்தினேன். இந்தியாவின் கடைசி மாநிலத்தில் உள்ள, கடைசி மாவட்டத்தில் உள்ள, கடைசி கிராமத்தில் உள்ள, கடைசி தெருவில் உள்ள ஒரு ஓலை குடிசையில் பிறந்து உயரே பறந்து இருக்கும் பொழுது நான் ஐஏஎஸ் ஆகி 10 வருடம் சென்ற பிறகு யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ஸ் யுஎன்ஓ டெபுடேஷன்ஸ் எனக்கு கிடைத்தது. சவுத் ஆப்பிரிக்கா காங்கோ என்று சொல்லக்கூடிய அந்த கண்ட்ரிக்கு நான் சென்றேன். சொல்லும் பொழுது அண்மையில் சிடிஎஸ், ஃபர்ஸ்ட் சிடிஎஸ் சொல்லுங்க, பிபின் ராவத் ஹெலிகாப்டர் கிராஷில் வந்து வெலிங்டனில் இறந்து போனாங்க. அவர் வந்து அப்போ பிரிகேடியராக இருந்தார். நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசராக இருந்தேன் காங்கோவில். முதல் முறையாக பார்க்கும் பொழுது அறிமுக உராவில் கிட்டத்தட்ட 10 நாட்டை சென்ற அதிபர்கள் வந்தார்கள். வரிசையாக நாங்கள் அப்படியே நிற்கிறோம். வரிசையாக நிற்கும் போது அறிமுகப்படுத்துகிறாங்க, எல்லாரையும் கை கொடுத்து. என்னுடைய டேர்ன் வந்துச்சு. அப்படி கை கொடுத்தேன். கை கொடுத்துட்டு அப்படி பார்த்தேன். 2 சொட்டு கண்ணீர் என் கண்களிலிருந்து கைகளில் விழுந்தது. அந்த கண்களில் என் தாயின் முகம் தெரிந்தது. தாயின் முகத்தில் வறுமை தெரிந்தது. வறுமையில் நாம் வென்ற வெற்றி தெரிந்தது. அப்போது பிபின் ராவத் என்னிடம் கேட்டார், ஜெய்சீலன் ஏன் ஒரு சோகமாயிட்டா, என்னதுன்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் இது மாதிரி இருந்துச்சு சார், எமோஷனல் ஆகிட்டேன், இது மாதிரி டிராப்ஸ் வந்துச்சு, எங்கள் அம்மா ஞாபகம் வந்துச்சு சார், கண்ணீர் வந்துச்சுன்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், உன் கண்ணீரில் உன் தாயின் முகம் தெரிந்தது, ஆனால் நான் இங்கு வந்தபோது என் கண்ணீரில் கைகளில் விழுந்தது தேசப்படத்தின் படம் தெரிந்தது என்று சொன்னார். ஸோ வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாமே ஏதோ ஒரு திசைகளில் ஏதோ ஒரு இலக்குகளோடு உழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் அன்றுதான் உணர்ந்து கொண்டேன். ஆசிரியர்கள் என்பவர்கள் மிகப்பெரிய ஒரு சக்தி. இவ்வளவையும் விரட்டி உழைத்ததுக்கு காரணம் ஆசிரியர்களின்
ஒரு மிகப்பெரிய உதவி. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய ஆசிரியர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். கண்ணதாசன் அழகாக சொல்லுவார், கண்ணதாசன் ஒரு பெரிய கடவுள் வந்து பூமிக்கு வந்து ஒரு பெரிய கடையை வைத்தார். அதில் பலவிதமான பொருள்களை வைத்தார். ஒவ்வொருவரையும் வந்து வேண்டியவாறு வாங்கிக் கொள்ள சொன்னார். பெண்கள் வந்தார்கள், அழகுகளை கேட்டார்கள். ஆண்கள் வந்தார்கள், ஆசைகளை கேட்டார்கள். குருடன் வந்தான், பார்ப்பதற்கு விழி கேட்டான். ஊமை வந்தான், பேசுவதற்கு மொழி கேட்டான். அரசியல்வாதி வந்தார்கள், புகழை கேட்டார்கள். புலவர்கள் வந்தார்கள், பொய்யை கேட்டார்கள். ஆசிரியர்கள் வந்தார்கள், அன்பை கேட்டார்கள். அடுத்து முடித்தான், ஆறுதல் என்ற ஒன்று மட்டும் அனாதையாக கிடந்தது. அதனால் அந்த ஆறுதலை நான் எடுத்து வைத்து விட்டேன். இனி உலகத்தில் எவருக்கு ஆறுதல் வேண்டுமோ என்னுடைய சன்னிதானத்தில் வாருங்கள். யாருக்கு அன்பு வேண்டுமோ ஆசிரியரிடம் செல்லுங்கள் என்று சொன்னார்கள். அந்த அளவு ஆசிரியர்கள் மகத்தான சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆசிரியர்களுக்கு நான் சொல்லக்கூடிய 2 அட்வைஸ். ஆசிரியர்களே, உங்கள் குழந்தைகளின் நிறங்களை பார்க்காதீர்கள், சிவப்பா கருப்பா என்று. உங்கள் குழந்தைகளின் எடையை பார்க்காதீர்கள், ஒல்லியா குண்டா என்று. உங்கள் குழந்தைகளின் உடையை பார்க்காதீர்கள், விலை மதிப்பற்றதா விலை மதிப்பு இல்லையா என்று சொல்லி. உங்களுடைய குழந்தைகளின் தோழமையை பாருங்கள், உங்களுக்கு தோள் கொடுப்பார்கள். ஏனென்று சொன்னால் உங்களை வாழ்த்துவதும் சரி வீழ்த்துவதும் சரி இன்றைய இளைய சமுதாயம் மாணவர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆசிரியர் சார்பாக கேட்கலாம், நானும் ஆசிரியர் தான் சார். தவறு செய்பவனை எப்படி தண்டிப்பது? அதாவது ஒரு இதில் சொல்லுவாங்க 4, அதாவது சாமம், தானம், பேதம், தண்டம். சாமம் சொன்னா இனிமையா பேசுறது. எந்த ஒரு முரணனுக்கும் ஒரு நல்ல குணம் இருக்கும். ஆசிரியர்கள் இனிமையா சொல்லுங்க, சொல்ல வேண்டதை சொல்லுங்க, அவன் ஒற்றுக்கொள்வான். அப்படி ஒரு வகையில் அந்த ரூல் நம்பர் 1 இல்ல, சாமத்துல கிளியர் ஆகலன்னு சொன்னா அடுத்துக்கு தானம். வாரத்தில் ஒரு முறை கூப்பிட்டு அவனுக்கு சின்ன கிஃப்ட் கொடுங்க, சின்ன அப்ரிசியேஷன் கொடுங்க, இல்லைன்னா வாயில புகழ்ந்து சொல்லுங்க, அது தானம். அந்த வகையில் அந்த ஸ்டூடெண்ட் திருப்திப்பட்டு விடுவான். அதுவும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அடுத்து பேதம், அதாவது த்ரெட்டன் பண்ணுங்க. நீ செய்யவில்லை என்று சொன்னால் நான் பிரின்சிபால்கிட்ட சொல்லிடுவேன், நீ செய்யவில்லை என்று சொன்னால் உன் பெற்றோரிடம் சொல்லுவேன் என்று சொல்லுங்கள். அதுக்கும் மசியவில்லை என்று சொன்னால் தண்டம், அதாவது தண்டனை. தண்டனைங்கிறது எப்படி தெரியுமா? உண்மையிலேயே பிரின்சிபல்கிட்ட போய் சொல்றது, உண்மையிலே அவங்க அப்பாவை கூப்பிட்டு அம்மாவை கூப்பிட்டு சொல்றது. இதை 4 மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டும். ஒருவன் தவறு செய்தால் கூட அவனை தனியே கூப்பிட்டு திட்டுங்கள். ஒருவன் கம்மியான மதிப்பெண் வாங்கினால் கூட அவனை தனியே அழைத்து நீ கம்மியாக வாங்கியிருக்கிறாய் என்று சொல்லுங்கள். 4 நபர்களுக்கு முன்னாடி சொல்லாதீர்கள். ஏனென்று சொன்னால் எத்தனையோ நபர்கள் படிக்காமலேயே மேதைகளாக ஆகியிருக்கிறார்கள். தாமஸ் ஆல்வா எடிசனை கேள்விப்பட்டிருப்பீர்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் என்பது படித்துக் கொண்டிருக்கும் போது படிப்பு சரியில்லை என்று சொல்லி 10ஆம் கிளாஸ், அதாவது 5ஆம் கிளாஸ்லேயே அவர்களை ஸ்கூலை விட்டு விரட்டி அனுப்பிட்டாங்க. அடுத்து சொல்லி கொடுத்ததெல்லாம் அவங்க அம்மா தான். இப்படி நிறைய நபர்கள் வாழ்க்கையில் வென்றிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையிலையும் வெல்வதற்கான வாய்ப்புகள் இறைவன் படைத்திருக்கிறார். ஒவ்வொரு குழந்தைகளும் நல்ல குழந்தைகளே. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு வைரம் இருக்கிறது. அந்த வைரத்தை நீங்கள் பட்டை திட்டி தூசி தட்டி இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்களின் பொறுப்பு. சரி சார், ஒரு பொருளை ஒரு தப்பு பண்ணினா அதை எப்படி தான் சார் தெரியாம செய்யறது அப்படிங்கிறது ஒரு சின்ன கதையை சொல்லி நான் ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடறேன். ஒரு முறை ஒரு கடிகாரம் திருட்டு போய்விட்டது. யாரு திருடியவன் என்று தெரியவில்லை. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க, கண்டுபிடிச்சு கொடுக்குன்னு சொல்லி. உடனே அந்த ஆசிரியர் சொன்னார், எல்லோரும் கண்ணை மூடுங்கள், வரிசையாக நில்லுங்கள் என்று. எல்லோரும் வரிசையாக நின்றார்கள், கண்ணை மூடினார்கள். ஒவ்வொரு பையிலையும் ஸ்டூடெண்ட் பையிலையும் கையை விட்டு பார்த்து அந்த கடிகாரத்தை எடுத்து டேபிளில் வச்சுட்டார். வச்சுட்டு இப்போ எல்லாரும் கண்ணை திறங்கன்னு சொன்னார். திறந்துட்டாங்க. அந்த கடிகாரத்தை கொடுத்து விட்டார். 20-30 வருடம் கழித்து ஒரு மாணவன் வந்தான். மாணவன் அந்த ஆசிரியரிடம் கேட்டான், ஐயா என்னை தெரிகிறதா என்றான். அவருக்கு தெரியவில்லை என்று சொன்னார்.
70 வயசாகி போச்சு. அப்பொழுது அவன் சொன்னான், ஐயா ஞாபகம் இருக்கிறதா, ஒரு முறை நீங்கள் கடிகாரத்தை பார்க்கும்போது எல்லோரையும் வரிசையாக நிற்க வைத்தீர்கள், நானும் இருந்தேன், அந்த கடிகாரத்தை எடுத்தவன் நான் தான், இப்போது ஞாபகம் வருகிறதா என்று கேட்டார்கள். அதுக்கு அவர் சொன்னார், அன்று கடிகாரத்தை உன் பையிலிருந்து எடுக்கும்போது நீ மட்டும் கண்ணை மூடிக்கொள்ளவில்லை, நானும் கண்ணை மூடிக்கொண்டே ஒவ்வொரு பையாக திறந்து கொண்டு வந்தேன், ஆனால் உனக்கு அடையாளம் தெரியவில்லை என்று சொன்னார்கள். ஆசிரியர்கள் அப்படி இருக்க வேண்டும். ஒவ்வொருவனையும் யூனிக் மாடலாக, யூனிக் ப்ராடக்டாக, இறைவனின் குழந்தைகளாக தான் குழந்தைகளால் நினைக்கும் போது ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். சரி, இவ்வளவு வந்துருச்சு. அடுத்த ஸ்டூடெண்டா நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஒன்று சொல்லிடுறேன். அதன் பிறகு சொல்லிட்டு ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல எக்ஸாம் டிப்ஸ் தந்துடுறேன். விளக்க வேண்டியது, இணைக்க வேண்டியது. மொபைல் கனெக்ஷன் தெரியுமா? மொபைல் கனெக்ஷன் அப்படி கட் பண்ணுங்க. நான் சொல்றது மொபைல் கனெக்ஷன்ல 2 வேர்டு இருக்கு, அதை கட் பண்ணீங்கன்னா மொபைல் பிளஸ் கனெக்ஷன். அந்த மொபைல் அப்படிங்கிறத தூக்கி போட்டுருங்க, கனெக்ஷனை மட்டும் வச்சுங்க. என்ன சார் புரியல, மொபைலை தூக்கி போட்டு சிம் கார்டை வச்சு என்ன பண்ணணும், ஏர்டெல் கனெக்ஷன், ஜியோ கனெக்ஷன், என்ன கனெக்ஷன் சொல்றீங்க, புரியுது மாதிரி சொல்லுங்க சார். இந்த மொபைல் அப்படிங்கிறது இன்றைக்கு இளைய சமுதாயத்தை ஆட்டி கொண்டிருக்கும் ஒரு அசுரன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செல்போன்ல பார்த்து சிநேகிதனிடமோ நாம் பேசுவது கிடையாது, சிரிப்பது கிடையாது. ஆனால் செல்போன்ல பார்த்து யாரிடமோ பேசி கொண்டிருக்கின்றோம், சிரித்து கொண்டிருக்கின்றோம். 3 விதமான ஒரே 3 பேர் உட்காரக்கூடிய சோஃபா, அதுல தாத்தா உட்கார்ந்துருக்காங்க, அம்மா உட்கார்ந்துருக்காங்க, நம்ம உட்கார்ந்துருக்கோம், 3 தலைமுறைகள் உட்கார்ந்துருக்கோம். இந்த 3 தலைமுறைகளுமே முகமே தெரியாத, எங்கோ இருக்கின்ற இடமோ தெரியாத ஒவ்வொரு நபரிடம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த 3 நபருக்கும் தெரியவில்லை, தாத்தா அப்பாவிடமோ, அம்மாவிடமோ, அம்மா என்னிடமோ, நாம் அப்பா அம்மாவிடமோ பேச வேண்டும் என்று நிலைகள் கிடையாது. We are digitally divided. மொபைலின் மோகத்தில் நாம் மூழ்கி விட்டோம். மூழ்கக்கூடாது என்பதற்கு இந்த எக்ஸாம் வச்சு ஒரு பாயிண்ட் சொன்ன பாருங்க. நம்ம சயின்ஸ் படிக்கிறவங்க தான் தெரியும், நம்முடைய நினைவு பகுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூளையில் உள்ள கைரி செல்சி, மேடு பள்ளங்கள் அப்படின்னு இருக்கு, அதில் தான் ஸ்டோர் ஆகுது. அந்த மெமரி வந்து எக்ஸாம் டயத்தில் எடுக்கும்போது நீங்கள் படிக்கும்போது எப்படி வருதுன்னு சொன்னால் a+b² என்னன்னு கேட்டால் a² + 2ab + b² சொல்லும்போது அது எப்படி வருதுன்னு சொன்னால் அந்த a² ஒரு நியூரான் சொல்லும், அடுத்து a² + 2ab இன்னொரு நியூரான் சொல்லும், அடுத்தடுத்த பேட்சாக வரும். அதை எடுத்துட்டு போகிறது பார்த்தீங்கன்னா அசிட்டைல் கொலைன் அப்படிங்கிறத ஒரு கெமிக்கல்ஸ். The acetyl choline is filtered between the one neuron to other neuron. ஒரு நியூரானுக்கும் இன்னொரு நியூரானோட டென்டேட்ஸ்க்கும் இடையில சின்ன கேப் இருக்கும், அந்த கேப்லாம் அசிட்டைல் கொலைன் இருக்கும். இந்த என்கோடு டீகோடு பண்ணுறதெல்லாம் அசிட்டைல் கொலைன்ஸ் தான். அந்த ஞாபகம் வரும்போது அப்படியே பிரெயினுக்கு வந்துடும். அசிட்டைல் கொலைன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு படித்ததெல்லாம் அப்படியே ஞாபகம் வந்துடும். அசிட்டைல் கொலைன் இல்லைன்னு சொன்னால் படித்தது பாதி தான் ஞாபகம் வரும், பாதி ஞாபகம் வராது. இதுக்கு ஆப்போசிட் வினையை சொல்கிறது தான் டோப்பமைன். டோப்பமைன் கெமிக்கல்ஸ் தான். அந்த டோப்பமைன் என்ன செஞ்சிடும், அசிட்டைல் கொலைனை கட் பண்ணி விட்டுடும். எப்படி, அசிட்டைல் கொலைன் அப்படின்னு டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுடும். இப்போ அசிட்டைல் கொலைன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் படித்த சாப்டர் டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த டோப்பமைன் ரோல் வந்து எக்ஸாக்டாக அசிட்டைல் கொலைனுடைய ஆப்போசிட் ரோல். அதனால நீங்க மொபைல் பார்க்கும்போது 3 விதத்தில் தான் அந்த டோப்பமைன் சுரக்கிறது என்று அறிவியல் ஆராய்ச்சி அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஒன்று, நீ சிகரெட் குடிக்கும் பொழுது அடிமையாக மாறி வருகிறாய். இரண்டாவது, நீ லிக்கரை குடிக்கும் போது அடிமையாக மாறி வருகிறாய். மூன்றாவது, மொபைலை பார்க்கும்போது. இந்த 3ம் நடக்கும் பொழுது டோப்பமைன் அதிகமாக சுரக்குவதாக ஆராய்ச்சிகள் சொல்கின்றன. எனவே அட்லீஸ்ட் குறைஞ்சது இந்த எக்ஸாம் வரையுமாவது டோப்பமைனை சுரக்காம வைக்கிறது, படிச்சதை ஞாபகமா வச்சுக்கிறது உன்னுடைய பொறுப்பு. அதனால விளக்க வேண்டியது மொபைலை தூக்கி எறி, சிம் கார்டை தூக்கி எறிஞ்சிரு. சரி, அடுத்து கனெக்ஷன் வச்சுக்க வேண்டியது. கனெக்ஷன் என்ன சார் வச்சுக்கிறது? கனெக்ஷனா என்ன சார்? உங்க மொபைல்ல நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும், அதுல கான்டாக்ட்ஸ் நிறைய போட்டிருப்பீங்க. அம்மா, அப்பா, தம்பி, அக்கா, பெரியப்பா, சித்தப்பா, சித்தி, குழந்தனார், மாமனார், எல்லா ரிலேஷன்ஸும் இருக்கும். அது எல்லாம் கான்டாக்ட்ஸ்ல இருக்கும். ஆனா எத்தனை பேர் கனெக்ஷன்ல இருக்காங்க? கனெக்ஷன் என்னன்னு சொல்லி பாருங்க. நீங்க வீட்டுக்கு போறீங்க, என்றாச்சும் காலையில மதியானம் எப்பப்பெல்லாம் சாப்பிடுறீங்களோ, அம்மா சாப்பிடும் போதெல்லாம் நீங்க அங்க இருந்திருக்கும் போதெல்லாம் அம்மா பக்கத்துல உட்கார்ந்து, ஏமா அப்படி கம்மியா சாப்பிட்ற, உனக்கு என்னமாச்சு, நிறைய சாப்பிடம்மா அப்படின்னு என்றாவது நாம் சொல்லி இருக்கின்றோமா?
என்றாவது அம்மா வெஜிடபிள் கட் பண்ணும்போது ஏமா நீ கஷ்டப்படுற, நான் ஒரு கட் பண்ணி தரட்டுமாமா அப்படி சொல்லி வேண்டாம் என்று சொன்னாலும் ஒரு கத்தரிக்கையாவது எடுத்து 4ஆக பகுந்து நான் பண்ணி கொடுத்தம்மா செய்யுமான்னு சொல்லியிருக்கம்மா? அம்மா சமைச்சு எல்லாரும் சாப்பிட்ட பிறகு எல்லா தட்டையும் நான் விளக்கும் பொழுது நம்ம பக்கத்தில் இருந்து விளக்கிய தட்டையாவது வாங்கி நாம் வெளியில் வைத்திருக்கிறோமா? சாப்பிடுவது தயார் என்று சொன்ன பிறகு தம்பிக்கோ அம்மாவுக்கோ அண்ணனுக்கோ தட்டையாவது எடுத்து சாப்பிடும் டேபிளில் வைத்திருக்கின்றோமா? பேப்பர் போடும் பொழுது இந்த பேப்பர் அப்பா எடுத்து கொடு என்று சொல்லி எடுத்து கொடுத்து வைத்திருக்கிறோமா? எத்தனையோ நிகழ்வுகள் நம் அம்மாவுக்கு செய்யாமல் இருந்து விடுகிறோம். ஆனால் இன்று செய்து பாருங்கள். சின்ன சின்ன செயல்கள் நீங்கள் இருக்கும் போது அம்மா செய்யும் போது அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு செகண்ட், ஒரு நிமிடம் அம்மாவிடம் அமர்ந்து, அம்மா நல்லா இருக்கியாம்மா, ஏமா உன் முகம் இப்படி வாடி இருக்கு, என்னம்மா நல்லா இருக்கு, ஏமா இப்படி இருக்க, நான் இருக்கம்மா உனக்கு உதவி செய்யறது, நீ கவலைப்படாதம்மா, அப்பா நகை எடுத்து கொடுக்கலாம் தானே வருத்தப்படுற, நான் சம்பாரிச்சு உனக்கு நகை எடுத்து கொடுக்க போறேம்மா அப்படி சொல்லி பாருங்க. சிரிக்காத அம்மாக்கள் இருந்ததாக சரித்திரமே கிடையாது. இதுதாங்க கனெக்ஷன். சரி, அம்மாவுக்கு கனெக்ஷன்ஸ், அப்பாவுக்கு என்ன கனெக்ஷன்ஸ்? அப்பாவுடைய எப்பா ஏப்பா இழைச்சு போயிட்ட, என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படி சொல்லி பாருங்க. என்னடா புதுசா பேசுறம்பாங்க. அடுத்த சட்டை போடும்போது வேட்டி கட்டும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிடும். டக்குன்னு சட்டையை எடுத்து கொடுங்க. என்னம்மா சட்டை எடுங்கப்பா, இந்த சட்டையை போட்டா நல்லா இருக்கும்பா அப்படி சொல்லி பாருங்க. என்னம்மா புதுசா எடுக்கணும், எப்பா எப்பப்பெல்லாம் நீங்க சட்டை எடுத்து போறீங்க, வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு வாட்டினாலும் நான் சட்டை எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்க. தீபாவளி பொங்கலுக்கு உங்கள் அப்பா பணத்தை கம்மியாக வைத்துக்கொண்டு அம்மாவுக்கும் உனக்கும் தம்பி தங்கைகளுக்கும் வாங்கி கொடுத்து விட்டு அவருக்கு வாங்காமல் நான் ஏற்கனவே வாங்கி விட்டேன் என்று பொய் சொல்லி கொண்டிருக்கும் தந்தைகளிடம் நீங்கள் சொல்லுங்கள், அப்பா நீங்கள் ட்ரெஸ் வாங்கிய பிறகுதான் நான் ட்ரெஸ் வாங்குவேன் என்று சொல்லி பாருங்கள். அது கனெக்ஷன்ஸ். தான் ஆடவில்லை என்றாலும் தன் சதை ஆடும் என்று சொல்வார்களே, அப்பா அழுவதற்கு முன்பே நீங்க அழுது பாருங்கள். அப்பாவின் முகத்தை பார்த்ததும் அம்மாவின் முகத்தை பார்த்ததும் எதற்காக அவள் வருந்துகிறார்கள் என்று ஒரு வார்த்தை கேட்டு பாருங்கள். குறைந்தது காலையில் நீங்கள் அம்மா சாப்பிட்டியான்னு கேட்டு பாருங்க, மதியானம் சாப்பிட்டியான்னு கேட்டு பாருங்க, நைட்டு சாப்பிட்டியான்னு கேட்டு பாருங்க. அப்பா வெளியூர் சென்றால் அப்பா நன்றாக இருக்கியா, எப்போது வருவாய் என்று கேட்டு பாருங்கள். இதுதாங்க கனெக்ஷன்ஸ். இப்படி கேட்டீங்கன்னாவே வாழ்க்கையில எங்கே போயிடலாம். எல்லாரும் சொல்லிடுவாங்க, என் பொண்ணுக்கு நல்ல அறிவு வந்துருச்சு, சாமி வரம் தந்துருச்சு அப்படி சொல்லுவாங்க. எஸ்ஆர்வி ஸ்கூல்ல புகுந்து சொல்லுவாங்க. யாரை கூப்பிட்டு என்ன பேசினான்னு சொல்ல, மாயா மந்திரமா இருக்கு, என் பொண்ணு வித்தியாசமா நடந்திருக்குன்னு சொல்லி. இது வாழ்க்கையில் நடந்தது, உண்மை கதை. நான் சொல்வது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த கதை. ஜிடிஎஸ் பெண்கள் மேல்நிலை பள்ளி என்று சொல்வார்கள். அங்கே பிஜிஐசன் டீச்சராக ஜாயின் பண்ண பிறகு முதல் டாஸ்க் எனக்கு கொடுத்த எல்லா பெண் குழந்தைகளுக்கும் படிப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது, வசதிகள் கிடையாது, நேரங்கள் கிடையாது. எல்லா பேரண்ட்ஸும் வேலை வாங்குறது பெண் குழந்தைகிட்ட தான். பையன் குளிக்க போனாலும் ஏண்டி துண்டு எடுத்து கொடுப்பாங்க, அப்பா சாப்பிட்டாலும் தட்டுக்கடி எடுத்து கொடுப்பாங்க, எதை சொன்னாலும் துணி துவைச்சணும் போய் காடும்பா பாரு, இது காய போடும்பாங்க, காஞ்ச துணியை எடுத்துட்டு வாம்பாங்க, பெல் அடிச்சாங்க யாருன்னு பாரும்பாங்க, சொந்தக்காரன் வந்திருக்காங்க என்னன்னு சொல்லும்பாங்க, மொபைல் அடிச்சாலும் எடுத்து பேசும்பாங்க. ஆளினால் எல்லாத்தையும் உங்களை தான் கூப்பிடுவாங்க. ஆனா நீங்க சொன்னீங்க என்ன மட்டுமே கூப்பிடுங்க, தடிமாறு மாதிரி ஒருத்தன் தம்பி இருக்கான்னு அவனை சொன்னா என்ன அப்படி சொன்னா, ஏண்டி இப்படி பேசுற, நீ சும்மா தான் இருக்க, போய் செய்யடிம்பாங்க. நிறைய இதே மாதிரி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, சார் எங்களுக்கு நேரமே கிடைப்பதில்லை, நாங்கள் படிப்பதற்கு விரும்புகின்றோம், ஆனால் எங்கள் நேரங்கள் தடைபெறுகிறது, எங்கள் அம்மா அப்பா நாங்கள் என்ன செய்வது சொல்லுங்கள் என்று. நான் சொன்னேன், ஒரு சூத்திரத்தை சொன்னேன், கவலைப்படாதீங்கள், 4 நாளைக்கு காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, 5 மணிக்கு நீங்க செஞ்சு பார்க்கலாம், செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை வந்து துளசிதாச சொல்லுங்க. ஓகே, காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, அம்மா எழுந்திருக்க முன்னாடி எழுந்திருச்சு பாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த பாத்திரத்தை எல்லாம் விளக்குறீங்க, பலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour தான் இருக்கும். முதலில் செய்வது கஷ்டம், ஆனால் திரும்ப செய்வது இஷ்டம். ஓகே, பாத்திரத்தை விளக்கிட்டு அட்லீஸ்ட் முடியலைன்னா அந்த காஃபி போடுற பாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த காஃபி போடுற பாத்திரம் மாதிரி விளக்கி டம்ளரை விளக்கி பாலை எடுத்து காய்ச்சி அதில் வந்து காஃபி தூள் ஈஸியானது அப்படியே விட்டு காஃபி தூள் போட்டு சுகரை போட்டு 2 கப்பு ரெடி பண்ணிட்டு அம்மாவை எழுப்பி விடுங்க. போய் எழுப்பி விட்டு, அம்மா டீ இருக்குமா, காஃபி இருக்கு, சாப்பிடுமா அப்படி சொல்லிட்டு நீங்க எதையுமே சொல்ல வேண்டாம், நேரம் ஒரு புக்கை எடுத்துட்டு ஒரு டம்ளர் காஃபி வச்சுட்டு நீங்க பாட்டு படிங்க. அம்மா எழுந்திருப்பாங்க, என்னடி புதுசா சொல்ற, காஃபி எல்லாம் போட்டிருக்க, அம்மா உனக்காக போட்டதுமா, நீ சாப்பிடுமா, என்னடி ஐஸ் வச்சிருக்க, ஒண்ணுமே புரியல, எதுவும் பிளான் எதுவும் பண்றியா, எதுவும் என்னன்னு சொல்லு. இல்லம்மா நீ சாப்பிடுமா, ஒண்ணுமே இல்லையா, மார்க் எதுவும் கம்மியாக இருக்கியா, பிரின்சிபல் எதுவும் வர சொல்லியிருக்காங்களா, என்ன இப்படி ஏன் ஐஸ் வைக்கிற அப்படிம்பாங்க. ஸோ அதையும் மீறி இல்லம்மான்னு போய் பார்ப்பாங்க. போய் பார்க்கும்போது நீ எல்லாம் ஏற்கனவே பலன்னு எல்லாம் பாத்திரத்தான் விலைக்கு அடுக்கி வச்சிருப்பீங்க, ஐயோன்னு கத்துவாங்க.
என்னடான்னு பார்த்தா எங்க வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்பா 7 மணிக்கு தான் எழுந்திருப்பாரு. அம்மா போட்டு அழுகுறோம்ல உடனே வந்துருவாரு. ஏன்னா யாரும் கூப்பிட்டாலும் வராத அப்பா அம்மா கூப்பிட்டா வந்தே தரணும். ஏன்னா இல்லைன்னா அடுத்த நாள் ஒரு தூக்கமே கிடையாது. தடுமாறி வர என்னாச்சு ஓடியாருவாரு. என்னங்க ஆகி போச்சு இங்க பாருங்க, பாத்திரமெல்லாம் பளபளன்னு இருக்கு. எங்க நம்ம பொண்ணை எங்கேயாச்சும் வந்து பேய் அடிக்கிறது இருக்குல்ல, அங்க அழைச்சிட்டு போகணுங்க. ஏதாச்சும் மந்திரம் பண்ணு தந்திரம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா போய் முதல்ல பார்க்கணும்பாங்க. அவர் சொல்லுவாரு, இன்னும் 2 நாள் பொறுத்து பாரு, இப்படியே பளபளன்னு இருந்துச்சுன்னா பொண்ணு பண்ணிருக்கேன், பேய் வந்து பொண்ணு ரூபத்தில் பண்ணியிருக்கோம், நான் சாமியார் பாத்துறேன்னு இருப்பார். ஸோ 2 நாள் பார்ப்பாங்க. இப்படியே கண்டினியூஸ் ஆனால் அவங்க அம்மா முடிச்சு பார்த்துருவாங்க, நம்ம பொண்ணு தான் பண்ணுதுன்னு முடிவு பண்ணிடுவாங்க. 3ஆவது நாள் கேம் ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. அப்படியே அதே மாதிரி சொல்லுவீங்க. அடுத்து வந்து அப்பா எழுந்துட்டு ஏமா அந்த பேப்பர் எடுங்க அப்படிம்பாரு. உடனே அம்மா சொல்லுவாங்க, நீ போய் படிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்சர்வ் பண்ணி எதுவும் செய்யக்கூடாது. எங்க தண்டமா தானே உட்காந்துருங்க, என்ன பண்ண போறீங்க, போய் பேப்பர் எடுத்து படித்தா ஃபுல்லாக படிக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்லி. அண்ணனும் தம்பியே, ஏண்டி என்ன புதுசாக உள்ள புக்கெல்லாம் காலையில் எடுத்து படிக்க எழுதி பிரஷ் எடு பள்ளி வளர்க்கணும் அப்படிம்பா. உடனே அம்மா சொல்லுவாங்க, ஏண்டா தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்கிய, பேச பக்கத்தில் தானே இருக்கு, பாத்ரூம்ல தானே இருக்கு, போடா எடுத்துக்கடா அப்படிம்பாங்க. ஒண்ணுமே புரியாது, என்னடா நடக்குது, ஒண்ணுமே என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் படித்து முடிக்கும் வரை எந்தவித தடைகளும் கிடையாது, தங்குதலும் கிடையாது. யாரு வந்தாலும் சரி, காலிங் பெல் எடுத்து வந்தா கூட அம்மா போறதுக்கு முன்னாடி உடனே பையன்ட்ட சொல்லுவாங்க, டே தம்பி காலிங் பெல் எடுத்துறாங்க போய் தொட அப்படின்னா. என்னம்மா என்ன திறக்க சொல்ல, அக்காவை திறக்க சொல்லு, தங்கச்சி திறக்க சொல்லு, டே சும்மா தாண்டா இருக்க, புள்ள சீரியஸா படிச்சுட்டு போய் தொட அப்படிம்பாங்க. மீறி சொன்னா கிரிக்கெட் மட்டும் 8 கிலோமீட்டர் நீ ஓடினா பிடி வேற ஓட சொல்றாருல்ல, இது 1 கிலோமீட்டர் தான் ஓடி போயிட்டு வா அப்படிம்பாங்க. கடையில் எதுவும் வாங்க போட சொன்னா, டே நீ ஆம்பளை போடுறா, ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசுடா, போடா அது பொண்ணு புள்ளடா, படிக்கிற புள்ளடா, போடா போடா வாங்கிட்டு வாடாம்பாங்க. பிராண்டையே மாத்திருவாங்க. படிப்பதற்காகவே பிறந்தவள் நீ என்ற ஒரு பட்டத்தை கொடுப்பார்கள், அடையாளத்தை கொடுப்பார்கள். உன்னுடைய குறிக்கோள் நிறைவேறும், உன்னுடைய படிப்பு நிறைவேறும். கடமைக்காக நீ செய்தால் அது வெற்றி, கடமைக்கேன்னு செய்தால் அது தோல்வி. கடமைக்காக செய்துங்கள். இது வந்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு செய்யும் கடமையாக நினைத்து செய்யுங்கள். எதிர்காலம் வாழ்த்தும், இறைவனும் சேர்ந்து வாழ்த்துவார்கள். உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கும் போது, குறிக்கோள்கள் இருக்கும் போது, திறமை இருக்கும் பொழுது, இறைவன் அருள் இருக்கும் போது, உங்களை வெல்வதற்கு இந்த உலகத்தில் இனி யாரும் பிறக்க போவது கிடையாது. நிழல் என்று வேண்டும் என்று சொன்னால் மரம் என்று ஒன்று உண்டு, இருள் என்று இருந்தால் விளக்கு என்று உண்டு, பகை என்று இருந்தால் உறவு என்று உண்டு, எதிர்காலம் என்று சொன்னால் அது நம் எல்லோருக்கும் உண்டு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திறமை, குறிக்கோள், அடையாளம், உழைப்பு. கடந்த 1 மணி நேரமாக நீங்கள் விதைத்த விதைகள் விருட்சமாக வளரும் ஐயா. உங்களுக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இது கனவு மெய்ப்படும் நிகழ்வு. இணைய சிறப்பு விருந்தினர் திருமிகு ஜெயசீலன் ஐயா அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொள்வோம். இது கேள்வி நேரம். மாணவர்கள் உங்களது கேள்விகளை. நிமிடங்கள் மட்டும் கேள்வி நேரம், மிக சரியாக 10 நிமிடங்கள் மட்டுமே. ஏனென்றால் நீங்கள் அனைவரும் வீட்டிற்கு செல்ல வேண்டும், மழை வருகிற சூழல் இருக்கிறது. கேள்வி கேட்பவர்கள் ரெடியா இருந்தீங்கன்னா இங்கே வரலாம். மைக் இருக்கா? கொடுங்க. கரெக்டா 10 நிமிஷம் தான். அது 2 கேள்வியோ 3 கேள்வியோ. சார், நம்மளோட லட்சியத்தை அடையிறதுக்கு நம்ம நினைக்கிற இன்ஸ்பிரேஷன் எவ்வளவு முக்கியம் சார்? எங்க இருக்கீங்க? ஆளே நான் பார்க்க முடியல. ஏன்னா அதுதான் இன்ஸ்பிரேஷன். லட்சியம் அடைவது இன்ஸ்பிரேஷன் எவ்வளவு முக்கியங்கிறீங்க. அதாவது நம்ம சாப்பாடில் போடுறோம் இல்லையா, உப்பு, அது போட்டோன்னு கரைஞ்சு போயிடும், சாப்பிட்ற வரையும் தான் இருக்கும். அது மாதிரி இன்ஸ்பிரேஷன் இருக்காது. அந்த இன்ஸ்பிரேஷன் எப்படி இருக்குன்னு சொன்னால், ரத்தத்தில் ஓடுது இல்லையா பிளாஸ்மா, ரத்தத்தில் இருக்கலையே சிவப்பணும், ரத்தத்தில் இருக்கலையே வெள்ளையணும், ரத்தத்தில் இருக்கலையே பிளேட்லெட்ஸ், அது மாதிரி ரத்தத்தோடு அந்த இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்கணும், இணைந்து இருக்க வேண்டும். அப்போதான், அதாவது நீ வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் அப்படியே வந்து கொழுந்தா எரிஞ்சிட்டு இருக்கணும், குறையவே கூடாது. சார், அதே மாதிரி நம்ம ஒரு கோலை நினைச்சு போகும்போது நம்ம லைஃப்ல நடக்கிற சில சிச்சுவேஷன்ஸ்னால அது வந்து டைரக்ட் மாறி அது நம்ம வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்போது அதை எப்படி சார் ஹேண்டில் பண்றது? இலக்கு ஒன்று இருந்தால்
தோல்விகள் என்று வரும்பொழுது நீ மாற்ற வேண்டியது பாதையைத்தானே தவிர பாதையை தான் நீ மாற்ற வேண்டுமே தவிர இலக்கை கிடையாது. யூட்டன் போட்டுக்க, லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்க, ரைட் ஹேண்ட் எடுத்துக்க, ஜிக்ஜாக் பண்ணிக்க. ஒரு ஊரை அடைவதற்கு நிறைய பாதைகள் உண்டு. இலக்குகளை மட்டும் மாற்றி விடாது, இலக்கை இருக்கும் இடத்தில் வைத்து விடு. உன்னை மட்டும் மாற்றிக்கொள். லெஃப்ட் இழுத்தா திரும்ப ரைட் வந்துடும், ரைட் இழுத்தா திரும்ப லெஃப்ட் வந்துடும். தேங்க்யூ சார். Good evening, sir. I am Athina. எங்க good. I am Athina of 9F. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குனவங்கலாம் பார்த்து நான் பெரிய இடத்துக்கு வருவேன், மறுபடியும் உங்களை பார்ப்பேன்றீங்களா சார்? மறுபடியும் பார்த்து அவங்கள்ட்ட சொன்னீங்களா சார்? நீங்க என்ன சொன்னீங்க? சூப்பர் क्वेश्चंस. இத நான் சொல்லாம மறந்துட்டேன். சூப்பர் क्वेश्चंस. எக்ஸலென்ட். பார்த்தேன் எப்படின்னு சொன்னா கரெக்டா சொல்லிருச்ச மறந்துட்டேன். என்னுடைய பேப்பர்ல வந்த பிறகு நான் செய்த முதல் வாரத்தில் இதுதான் முதல் முறை எடுத்துக்கிட்டு நேராக நான் 10th மல்லிப்பட்டத்தில் படித்தேன். அங்கே போய் விசாரித்தேன் கண்ணன் என்பவன் எங்கே என்று சொல்லி. அவன் வந்து பேராவூரில் ஒரு மாட்டு அதாவது பிவிஎஸ்சி முடிச்சுட்டு மாட்டு மருந்தகம் இருக்குல்ல, கால்நடை மருந்தகத்தில் அசிஸ்டன்ட் சர்ஜனாக ஒர்க் பண்றாரு அப்படின்னு சொல்லி நேராக பார்த்துட்டு அவனோட போட்டோ எடுத்துட்டு கை கொடுத்துட்டு சொல்லிட்டு வந்தேன். அப்போதான் என்னுடைய ஹாப்பினஸ் வந்து அவனோட டையா இருந்துச்சு. அப்போதான் அன்டைட் பண்ணி என்னோட ஹாப்பினஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அடுத்து நேராக +2 முடிக்க போனேன். மீரா முகதுங்கிற எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவன் வந்து அப்போ வந்து ஒரு இன்ஜினியரிங் கம்பெனியில் வந்து இன்ஜினியராக இருந்தான், ப்ரைவேட் கம்பெனியில் மாருதி சுசுக்கியில். நேராக அங்கே போய் பார்த்து இது மாதிரி வாங்கிட்டு சொன்னான், கைத்தட்டுனான். அதாவது எவனுக்காக நாம் கைத்தட்ட வேண்டும் என்று நினைத்தானோ அவனையே எனக்காக கைத்தட்ட வைத்தன்ல, அதுதான் என்னுடைய பெருமை. அடுத்து வந்து பிஎஸ்சி முடிக்கும் போது கல்யாண்கிறவன் முடிச்சான். அவனை போய் பார்த்தேன், என்னடா பண்றேன்னு சொல்லி ஒரு டீச்சரா இருந்தான். அவன் டீச்சர் நான் சொன்னேன், கை கொடுத்து இது மாதிரி வந்தேன், டேய் நீ நாள் டீச்சர் வெளியே விட்டுவிட்டு போயிட்டியடா, பெரிய கிரேட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு அவன்கிட்ட என் கை கொடுத்துட்டு வந்தேன். அடுத்து எம்எஸ்சியில் ஜெயிச்ச பிறகு அவனோட போய் பார்த்தேன். அவனும் என்னடா பார்த்தேன், இப்போதான் நான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னான். இப்போயும் விசாரித்தேன், ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், இன்னும் கிடையாது. ஸோ பிஎட் முடிச்சவனை பார்த்தேன், கரெக்டாக பள்ளத்தில் போகும்போது ஒரு கடை வைத்திருக்கின்றான், அங்கே ஒரு சின்ன பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கின்றான். வாழ்க்கையில் ஒவ்வொருவரையும் வெற்றி பெற்றோம் என்ற ஒரு எண்ணம் மட்டும் எனக்கு கிடையாது. சின்ன வயதில் நினைத்தது நடந்து விட்டது, என் தாயின் கனவை நிறைவேற்றினேனே, என்னை நம்பியவர்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தேனே என்பதை விட இன்று என் முன்னே இருக்கும் எண்ணற்றவர்களுக்கு ஒரு பாதை அமைத்து கொடுப்பேன் என்று சொன்னால் அது என்னுடைய மிகப்பெரிய சாதனை. எதிர்காலத்தில் நீங்கள் ஒவ்வொரு அதிகாரியாக மாறும் பொழுது அந்த அதிகாரியாக மாறிய பிறகு என்னை வந்து பாருங்கள். அதுதான் நான் உங்களுக்கு கேட்கும் ஒரு சின்ன வேண்டுதல் என்று சொல்வோம். ஏனென்றால் எரிகின்ற நெருப்பால் தான் எரியூட்டக்கூடிய திரிக்கு எரியூட்ட முடியும் என்று சொல்வார்கள். இன்றைய உலகத்திலேயே உங்களிடம் விளக்கு இருக்கிறது, எண்ணெய் இருக்கிறது, திரி இருக்கிறது, தீப்பெட்டி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் விளக்கு மட்டும் எரியவில்லை. ஏனென்று தெரியுமா? யாராவது ஏதோ ஒரு நபர் வந்து தீப்பெட்டை எடுத்து தீக்குச்சியை எடுத்து கொளுத்தி விளக்கில் வைக்க மாட்டார்களா? இருள் விலகாதா, ஒளி வராதா என்ற எண்ணங்கள் ஒவ்வொரு மனதிலும் வந்து இருக்கிறது. அந்த தீப்பெட்டி எடுத்து தீக்குச்சியை எடுத்து கொளுத்தி விளக்குக்கு ஒளி ஊட்டக்கூடிய எண்ணத்தில் நான் வந்திருக்கின்றேன். இனி வரக்கூடிய அந்த கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற நிகழ்ச்சிகள் நிறைய நபர்கள் வருவார்கள். ஒவ்வொருவரும் ஒரு விளக்கு உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமாக மாற வேண்டும். குட் ஈவினிங் சார். யார்கிட்ட எப்படி சார் கனெக்ஷன் வச்சுக்கணும்? யார் பக்கத்துக்குப்பா கனெக்ஷன் யார்கிட்ட வச்சுக்கணுங்கிறீங்களா? ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான் சார். சிம்பிளான கொஸ்டின் பட் கஷ்டமான ஆன்சர். அதாவது எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொன்று பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கனெக்ஷனுங்கிறதுனால உங்களுடைய தாய் தந்தை உடன் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது உங்களுக்கு உதவி செஞ்சவங்க அவர்கள் எல்லாமே கனெக்ஷன் வச்சுக்கணும். உதவிங்கிறது பணம் கொடுப்பதோ பொருள் கொடுப்பதோ கிடையாது. வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு சின்ன உதாரணமாக வந்திருக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கிறதா, இன்ஜினியரிங் படிக்கிறதா, எம்பிபிஎஸ் படிக்கிறதாங்கும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க இன்ஜினியரிங் படின்னு சொல்லியிருப்பாங்க. படித்த பிறகு ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் டாப் லெவலில் இருந்திருப்பாங்க. எம்பிபிஎஸ் படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதன் பிறகு நீங்கள் ஒரு பெரிய சர்ஜனாக மாறி இருந்திருக்கலாம். அப்பொழுது அந்த செய்த உதவி கூட அவர்கள் செய்த உதவி தான். வாழ்க்கையில் ஒவ்வொரு திருப்பு முனையிலும் ஏதோ ஒரு நபர்கள் செய்திருப்பார்கள். அந்த திருப்பு முனையை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கியவர்கள் எல்லாமே உங்களுடைய கனெக்ஷனில் இருக்கணும். சார் எக்ஸாம் காண்டி படிக்கும்போது டைம் கிடைக்கலன்னா என்ன சார் அதுக்கு அர்த்தம்? எக்ஸாமில் படிக்கிறோம் டைம் கிடைக்கலன்னா என்ன சார் மீனிங் அதுக்கு?
குறைக்கவும் முடியாது. ஆனால் உன்னுடைய ஆக்டிவிட்டியை குறைக்கலாம், எடுத்துக்கலாம். இன்னும் ஒன்று சொல்ல வரேன் பாருங்க. இதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் எக்ஸாமுக்கு படிப்பே இல்லை. இனி படிக்க போதான் படிப்பு. கடைசி ரோல உள்ளவங்களை சொல்கிறேன், இன்னும் ஒன்றுமே படிக்கலை சார், இன்னமும் தான் படிக்கணும்னு சொல்ல கவலையே கிடையாது. நம்ம மெமரியில் ஷார்ட் டேர்ம் மெமரி, இன்ஸ்டன்ட் மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரி, மீடியம் மெமரின்னு இருக்குது. இந்த இன்ஸ்டன்ட் மெமரிங்கிறது இன்னைக்கு மட்டும் ஞாபகம் வருது, ஷார்ட் டேர்ம் மெமரிங்கிறது ஒரு வாரத்தில் ஞாபகம் வருது, மீடியம் மெமரிங்கிறது 1 மந்த்ல ஞாபகம் வருது. எக்ஸாம் 1 மாசத்துல வர்றதுனால இந்த மீடியம் மெமரியா நீங்க எல்லாத்தையும் மாற்றணும். இன்னைக்கு படிக்கிறத 1 வாரம் முடிஞ்சு அப்படியே ஒரு ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா அது இன்ஸ்டன்ட் வந்து ஷார்ட் டேர்ம் மெமரியா மாறிடும். அடுத்து 15 நாள்ல படிச்சுட்டீங்கன்னா அது மீடியம் மெமரியா மாறிடும். எக்ஸாம்ல படிச்சு பாஸ் பண்ணிடலாம், நல்ல மார்க் வாங்கலாம், எல்லாரும் 90 மார்க் வாங்கலாம். இதுக்கு முன்னாடி படித்தவர்கள் என்ன, படிக்காதவர்கள் என்னங்கிறது. சார் ஏற்கனவே படிச்சுட்டேனே, நான் எந்த ஓட்டத்துல ஓடணும் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே படித்தவர்கள் நீங்கள் குதிரையை விட அதிகமாக ஓட வேண்டும். இதுவரை படிக்காதவர்கள் குதிரை வேகத்தில் நீங்கள் ஓட வேண்டும். அதனால இன்று முதல் நல்லது நடக்க நினைச்சுங்க. இன்னையிலேருந்து படிங்க, அட்டோ படிங்க, எல்லாரும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றலாம். சார் உங்கள் போஸ்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். உங்கள் வேலை எப்படி, என்னென்ன பண்ணணும் அதுனா? புரியல. உங்கள் போஸ்ட் பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ என் போஸ்ட்டை இப்போ சொன்னோன்னா எல்லாரும் நிற்கிறாங்க, எல்லாரும் வந்து வெறித்தனமாக பார்த்துருவாங்க. சிம்பிளாக சொல்லிடுறேன். முப்படைகள் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸுக்கு அக்கௌண்ட்ஸ், ஆடிட், ஃபினான்ஷியல் அட்வைஸ், பென்ஷன் மேட்டரை நான் கொடுக்குறது தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி. உங்களுக்கு தேவையானதை கேளுங்கள். Good evening, sir. Good evening. I am Kirtika of 9B. Who has been your inspiration, sir, till now? My inspiration is my mother. Super questions. சார் குட் ஈவினிங் சார். என் பேர் கே பனிஷா. நான் வந்து திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலில் படிக்கிறேன் சார். நீங்கள் வந்து ஜெயிக்கிறப்பெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஜெயிக்கிறப்பெல்லாம் என்ன சார் நினச்சிக்குவீங்க? தோற்று போகிறப்பன்னு, தோண்டு போகிறப்பன்னு என்ன சார் நினைப்பீங்க? அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு சவால் விடுறேன் சார். உங்களை விட நீங்கள் இந்த 3 ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறீங்க. நான் இந்த இந்தியா ஃபுல்லாகவே அக்கௌண்டண்ட்டாக இருக்கேன் சார். Small aim is a crime. Big aim acha, it's a blessing. So he has a big aim. So கேட்ட கேள்வி, வெற்றி அடையும் போது எப்படி மனநிலை, தோல்வி அடையும் போது எப்படி மனநிலை? வெற்றி அடையும் பொழுது, வெற்றிங்கிறது வந்து நீங்கள் ஒரு ஜெர்னி, இட்ஸ் நாட் எ டெஸ்டினேஷன்ஸ். ஒரு வெற்றி இன்னொரு வெற்றிக்கு போகும். இப்போ 10th படித்து நல்ல மார்க் வாங்குறீங்க, அது வெற்றியா? கிடையாது. அடுத்த ஒரு ஜெர்னி, அடுத்து +2 படிக்கணும், அடுத்து காலேஜில் படிக்கணும். வெற்றி பெறும்போது இட்ஸ் நாட் எ ஃபுல் ஸ்டாப், இட்ஸ் எ கமா. ஒரு வெற்றி இன்னொரு வெற்றிக்கு விதை. தோல்வி வரும் பொழுது, அதாவது நீ என்னை வீழ்த்து விடுவேனே என்று நீ நம்பிக்கை கொண்டு என்னை வீழ்த்தும் போதும், நான் எழுந்து விடுவேனே என்று நம்பிக்கை கொண்டு எழுகிறேன் பார்த்தியா, அந்த எழுகிற நம்பிக்கை வந்து வீழ்த்தும் எண்ணிக்கை விட அதிகம். நெக்ஸ்ட் கொஸ்டின். சார், திஸ் இஸ் 08 Kumar ஃப்ரம் 12 CB3 சார். நீங்கள் வரைக்கும் இவ்வளோ பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்திருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு பிரச்சனையை வந்து பெரிய பிரச்சனையாக வந்து அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பிரச்சனைகள் சிம்பிள். இப்போ எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனைகள் இல்லாத யாருக்கு தான் இல்லை. பிறப்பு முதல் இறப்பு ஒரே பிரச்சனைகள் எல்லாருக்கும் உண்டு. அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறதா? ஒரு சின்ன தூள் இருக்குன்னு வச்சுக்கலாம், சின்ன ஒரு பளிங்கு இருக்குன்னு வச்சுக்கலாம், கண்ணுக்கு முன்னாடி சின்ன தூசி இருக்குது, அதை எடுத்து கண்ணுக்கு முன்னாடி வச்சுன்னா பெருசாக தெரியும், ஆனால் தூக்கி போனால் சின்னதாக தெரியும். அதை 10 மாடியிலேருந்து பார்த்தா இன்னும் சின்னதாக தெரியும், ஆனால் ஃப்ளைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உன் வீடே தெரியாது. பிரச்சனைகள் கிடையாது, அதை எந்த இடத்தில் வைத்து பார்க்கின்றாய் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. பக்கத்தில் வைத்து பார்த்தால் பிரச்சனை, தூக்கி எறிந்து விட்டால் பிரச்சனைகளே கிடையாது. தேங்க்யூ சார். சார் குட் ஈவினிங் சார். சார் நீங்கள் சொன்னீங்களே சார், எல்லாருக்கும் சிறகு இருக்கும், ஆனால் நம்ம தான் அதை பறக்கணும்னு. அப்படி அதை பறக்க விடாமல் சப்ரஸ் பண்ணி வச்சுருந்தாலோ இதை கட் பண்ணிட்டாலோ எப்படி சார் ஓவர் கம் பண்ணுறது? அதை சிறகுகள் முளைக்க வேண்டும். சிறகுகள் என்பது இறைவன் கொடுத்தது புறச்சிறகு. புறச்சிறகை கட் பண்ணலாம். மனிதனுக்கு கொடுத்தது அகச்சிறகு. அகச்சிறகை யாரும் கட் பண்ண முடியாது. அகச்சிறகுகள் இன்னைக்கு நினைச்சினா நாளைக்கு நைட்டு நீ வந்து டெல்லி போனா போயிடலாம். இப்ப இருக்கிறீங்க, இன்னைக்கு திடீர்னு வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போயிடலாம். அம்மா என்ன நினைப்பா, இன்னைக்கு சாப்பிடுவாங்க, இந்த சாப்பிடுவாங்க, நான் உடனே உட்கார்ந்து பார்த்துருக்கலாம். ஏன்னா மனிதனுக்கு இறைவன் கொடுத்தது அகச்சிறகு. ஒருவராலும் அது அகச்சிறகை கட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் சிறகுகள் இருந்து கொண்டே இருக்கும், சிறப்பாக பறந்து கொண்டே இருப்பீர்கள். Good evening, sir. Good evening. Sir, what did you change about yourself after achieving your goals?
அதாவது நான் வெற்றி பெற்ற பிறகு இது என்னுடைய டெஸ்டினேஷன் நினைக்கல. அடுத்து வந்து என்னுடைய இலக்கு. நான் ஒரு ஆசிரியராக இருக்கும்போது என்னோட ஐஏஎஸ் கொஸ்டின்ஸை கேட்டது, நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கும் பொழுது நிறைய பேரை உங்கள் கீழே உள்ள ஒரு ஐஏஎஸ் ஆக்கியிருக்கலாமே, ஏன் அதை விட்டுட்டு ஒரு ஆசிரியர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆகணும்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் டீச்சராக இருந்தால் என்னுடைய பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகளை மட்டுமே நான் ஐஏஎஸ் ஆக முடியும். ஆனால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக வந்துவிட்டால் நான் பல பள்ளியில் உள்ள மாணவர்களை ஐஏஎஸ் அதிகாரிகளாக மாற்ற முடியும் என்று சொல்லியதோடு இன்று வந்து உங்கள் முன்னாடி நான் பேசுகிறேன் இல்லையா, அதுதான் என்னுடைய இலக்கு. இந்த பயணம் தொடரும். குட் ஈவினிங் சார், என் பேர் லக்ஷிதா சார், 9th சார். சார், இந்த ஜெனரேஷனுக்கு நீங்கள் என்ன ஜாப் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஜாப்ஸுங்கிறது எல்லாமே ஒன்றுதாம்மா. நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் பொறுத்தளவு என்ன ஆகணும், டாக்டர் ஆனால் டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆனால் இன்ஜினியர் ஆகலாம், சினிமா நடிக்கணும் சினிமா இருக்கலாம், ஐஏஎஸ் ஆஃபீஸர்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ்னா ஐபிஎஸ். உங்களுக்கு என்ன பழக்கமோ எது மனதில் பிடிக்கிறதோ செய்யுங்க, இஷ்டப்பட்டதை செய்யுங்க. சார், உங்களை யார் சார் கைட் பண்ணாங்க இந்த எக்ஸாம்லாம் எடுக்கிறதுக்கு? எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் பாலிசி, எல்லாமே நானா கற்றுக்கொண்டது. என்ன வாழ்க்கையில் வாழ்க்கை நிறைய கற்றுத்தரும். அதாவது நீ வந்த வழிகள் எந்த வழிகள் என்று பார்க்காதே, ஆனால் எத்தனை வழிகளை சுமந்து வந்தாய் என்பதை பாருன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வழிகளும் எனக்கு பாடத்தை கொடுத்தது. ஒவ்வொரு வாட்டியும் நான் எக்ஸாம் எழுதும்போது ஏன் இந்த கொஸ்டின் வரலன்னு இந்த கொஸ்டின் எடுத்து வச்சு புத்தகத்தை பார்ப்பேன், இது எப்படி எழுதியிருக்கலான்னு பார்ப்பேன். அப்படியே மாறி மாறி பார்க்கறது. இன்னைக்கு சொல்றது மாதிரி தான் இந்த எக்ஸாம்ஸில் வரும்போது நீங்கள் ஓல்டு கொஸ்டின்ஸ் 3 years ஓல்டு கொஸ்டின்ஸ் பாருங்க, பார்த்துட்டு அதை எல்லாத்தையும் ஒரு ஆன்சர் எழுதி யாராச்சும் ஒரு ஆட்டை கொடுத்து எழுதி கொடுன்னு சொல்லுங்க. கொடுத்துட்டு அதை பாருங்க, கிட்ட 35% அதில் மார்க் வந்துடும், பாஸ் மார்க் வந்துடும். ரெஸ்ட் அதனுடைய பேட்டர்ன் தெரிஞ்சு போயிடும். அந்த பேட்டர்னை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னாவே எல்லாத்தையும் 90 marks வந்துடலாம். பிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான் வந்துடும். எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் பாலிசி. வணக்கம் சார். இந்த காலத்தில் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி எங்களுக்கு மோட்டிவேஷன் தினந்தோறும் எங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கு. ஸோ உங்கள் காலத்தில் வந்து இதே மோட்டிவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ எப்படி நீங்கள் அந்த இல்லாத இடத்துல நீங்கள் எப்படி வந்து வெற்றிக்கான பாதைக்கு வந்து நீங்கள் வந்தீங்க? அந்த இந்த மோட்டிவேஷனாக இல்லாமல் நம்மளாம் அந்த பேச்சு போட்டியில் பேசும்போது, பரிசுகள் வாங்கும்போது, பேப்பரில் வரும்போது, தெருவில் நடந்து போகும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, எப்பா கலெக்டர்கிட்ட பரிசு வாங்கினியே, நீ எப்படிப்பா கலெக்டர் ஆகுன்னு சொல்லுவாங்க. அப்போலாம் எனக்கு தெரியாது கலெக்டர் எப்படி ஆகுறது. பாட்டி வாங்கிக்கலாம் பாட்டிம்பேன், பெரியப்பா வாங்கிக்கலாம் பெரியப்பா அப்படிம்பேன், சித்தப்பா வாங்கிக்கலாம் பெரியப்பா அப்படின்னு சொல்லுவேன். அந்த நம்பிக்கையோடு சென்றேன். எப்படி வர்றது ஏது வர்றதுன்னு அப்போல்லாம் மோட்டிவேஷன்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது. கடைசியில் வாழ்க்கையின் விளிம்பில் அடிபட்டு கடைசியில் ஒரு எட்ஜு சொல்ல சாய்ஸ்லெஸ் சாய்ஸ்ன்னு சொல்லி அந்த திறமை கடைசியில் நமக்கு எதுவுமே கிடையாது, மெடிக்கல் ட்ரிப் வந்து இதையும் விட்டுக்கணும், நமக்கு என்ன தொழில்னு சொல்லும்போது அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, சரி ஐஏஎஸ் படிக்க செல்வம் என்ற ஒரு நண்பரின் உதவியால் அவர் சொன்னார் நம்ம போவோம்னு சொல்லி. அதனால் சென்னைக்கு போய் ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணோம். இட்ஸ் ஆக்சிடென்டல். ஏன்னா எதுவுமே நம்ம கையில் கிடையாது. நமக்கு மேலே ஒருவனடா நாளும் தெரிந்த தலைவனடா. உனக்கு வாழ்க்கை வரும்போது அடிபடும் போது அவனே உனக்கு அனுபவத்தை கொடுப்பான். வாழ்க்கைகளை திசை திருப்பும். ஓட்ட வேண்டியதான் உன் பொறுப்பு, எந்த திசையில் ஓட்ட வேண்டியது என்பது அவன் பொறுப்பு. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஐ எம் அத்வைதா ஃப்ரம் அ காமர்ஸ் ஸ்டூடெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களை மீட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அண்ட் நீங்கள் வந்து ஜுவாலஜி தான் வந்து படிச்சிங்கன்னு சொன்னீங்க, பட் உங்களோட போஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. ஸோ ஹவு டு யூ மேனேஜ் அபவுட் இட்? இன்னைக்கு படிக்கிறதுக்கும் வேலை பார்க்கறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதுதான் உண்மை. இங்கிலீஷ் சயின்ஸை படிக்கிறோம், வேறு இதில் வேலை பார்க்குறோம். இப்போ எம்பிபிஎஸ் முடித்தவங்க எத்தனை பேர் டாக்டராக இருக்காங்க, இன்ஜினியரிங் முடித்தவங்க எத்தனை பேர் இன்ஜினியரிங் பண்ணுறாங்க. ஸோ படிப்பதற்கும் திறமைகளுக்கும் சம்மந்தம் கிடையாது. படிப்பு என்பது ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன், ஒரு மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி மாதிரி, ஆல்ரவுண்டர் மாதிரி. அதன் பிறகு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எது வேணாலும் சொல்லலாம். இந்த உலகத்தில் வந்து பறந்து செல்வதற்கு பல திசைகள் இருக்கிறது. நீ பறவையாக இருக்க வேண்டும் என்பதுதான் கண்டிஷன். எந்த திசையில் பறந்தாலும் நீ பறவை தான், நீ பறந்து செல். வாழ்த்த நாங்கள் இருக்கிறோம். குட் ஈவினிங் சார். என் பேர் சாஸ்தா யோகீஸ்வர். நான் திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். உங்கள் கூட பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த டைமில் வந்துட்டு நமக்கு ரொம்ப முக்கியமானது நம்ம இலக்கு. அது வந்து தடைப்பட்டு போகிறதுக்கு டோப்பமைன் காரணமாக இருக்குது. அது வந்துட்டு அசிட்டைல் கோலைன்ஸை வந்துட்டு அசிட்டைல் கோலைனாக மாற்றி நம்மளை வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ண விடாமல் பண்ணுது. அந்த டோப்பமைன்ஸை பீட் பண்ணி எப்படி திருப்பி அசிட்டைல் கோலைன்ஸை நீங்கள் வந்துட்டு இன்டியூஸ் பண்ணுவீங்க சார்? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் மொபைல் தயவுசெய்து சொல்கிறேன், எக்ஸாம் முடிகிற வரையும் மொபைல்லாம் வாங்கி பேக் பண்ணி அம்மாவிட்ட கொடுத்து மொபைலில் பார்க்காதீங்க. நம்பர் 1. நம்பர் 2, இந்த டோப்பமைன்ஸ் வந்து இட்ஸ் ஃபார் 3 days to 4 days ஒன்லி, ஆட்டோமேட்டிக்கலி நியூட்ரல் ஆகிடும். ஸோ நம்பர் 3,
நீங்கள் வந்து மெமரிங்கிறது ஒன்றும் கிடையாது, கடவுள் கொடுத்தது கிடையாது, பிறக்கும்போதே வந்தது கிடையாது, அல்லது 6வது 7வது 8 12 11வது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினதுனால வந்தது கிடையாது. எல்லாமே மெமரி இஸ் அ ரெப்பிட்டேஷன் இஸ் அ மெமரி. ரிமெம்பர் இட். ரெப்பிட்டேஷன், எத்தனை வாட்டி ரெப்பிட்டேஷன் பண்ணுறீங்க, எத்தனை வாட்டி புக்கை படிக்கிறீங்க, எத்தனை வாட்டி சாப்டர் படிக்கிறீங்க, எத்தனை வாட்டி ரீகலெக்ட் பண்ணிருக்கோம். படுத்து தூங்கும் போது கூட ஒரு சாப்டர் ஞாபகம் வரணும், படுத்து தூங்கும் போது மீத்தன் ஞாபகம் வரணும், ஈத்தைல் ஆல்கஹால் ஞாபகம் வரணும், எல்லாமே ஞாபகம் வரணும். சதா தினமும் அதையே நினைத்து வரை சங்கரா சங்கரா என்பது மாதிரி சதா தினமும் படிப்பே நினைத்து வரை. உனக்கு கனவுல வர்றது எல்லாமே வந்து சயின்ஸ் வரணும், சோசியல்ஸ் வரணும், பாட்டனி வரணும், சுவாலஜி வரணும், படிக்கிற சப்ஜெக்ட் மட்டும்தான் ஞாபகம் வரணும். இதை மட்டுமே படி. படுக்கும்போதோட புத்தகத்தை பக்கத்தில் வச்சுட்டு படி, கனெக்ஷன் படி. படிக்கிறது உனக்காக என்று நினைத்தபடி, ஆசிரியருக்காகவோ பிரின்சிபலுக்காகவோ அம்மா அப்பாவுக்காகவோ என்று நினைத்து படிக்காதே. உனக்காக என்றபடி, ஒரு நாளில் ஜெயசீலனாக ஆவேன் என்றபடி. உன்னுடைய படித்த கொஸ்டின்கள் எல்லாம் வரும், நீ வெற்றி பெறுவாய், நல்ல மதிப்பெண் பெறுவாய். சார், ஒன் லாஸ்ட் கொஸ்டின் சார். சார், நம்ம வாழ்க்கையில் உழுறப்போ எவ்வளோ பெரிய கவிதையாக இருந்தாலும் நமக்காக ஒரு திரி கொடுக்குறதுக்காக ஒரு சின்ன ஒரு கோட் இருக்கும்ல சார், கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே இருந்திருக்கும். அது மாதிரி உங்கள் லைஃப்பில் உங்களை ஒவ்வொரு டைமும் பூஸ்டப் பண்ணுறதுக்காக அந்த கோட் இருக்குல்ல சார், அது எனக்காக சொல்லுங்கள் சார். அதாவது எப்பயுமே வந்து எங்கள் அம்மா வந்து இப்போல்லாம் அந்த மொபைல் வந்ததுனால நிறையா தான் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு மொபைல்ஸ். அப்போல்லாம் இன்லைன் லெட்டர் எழுதுவாங்க. அப்போல்லாம் அம்மாவுக்கு இன்லைன் லெட்டர் எழுதுவோம். அம்மா சொல்லுவாங்க, எப்பா உனக்கு நான் எதையுமே செய்யவில்லை, நீ 1ஆம் வகுப்பு படிக்கும்போது கூட அகரத்தை சொல்லி தரவில்லை, நீ 5ஆம் வகுப்பு படிக்கும்போது கூட ஆங்கிலத்தை சொல்லி தரவில்லை, நீ ஹையர் கிளாஸ் படிக்கும்போது கூட நான் எந்த பாடத்தையும் வைத்தது கிடையாது, டியூஷன் வச்சு கிடையாது, நான் என்ன சொல்வேன் என்று எனக்கு செய்யவில்லை, ஆனால் செய்தது உனக்கு ஒன்றே ஒன்றுதான், எப்பொழுதெல்லாம் நேற்று வடித்த சாதத்தை தண்ணி ஊற்றி வைத்து பழையதை போட்டோனோ அந்த பழையதை போடும்போது பாசத்தோடு போட்டேன் என்று சொன்னார்களே, அந்த வரிகளை தான் இன்றும் என் வாழ்க்கையில் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். Good evening everyone. On behalf of SRV Schools, first of all, I extend my most sincere thanks to our respected management members for making today's event, Kanavu Meipada, the Youth Development Program, a resounding success. My gratitude to our President Sir, who presided over the function, and our Secretary Sir for welcoming the gathering. Thank you, sir. We are thankful to our Joint Secretary Sir for giving us an opportunity to grow and strengthen our skills. Immense thanks to our CEO for giving us an opportunity to participate in a wonderful event like this, an evening packed with skills needed to lead and let lead. On behalf of our school, I extend a hearty thanks to our Chief Guest, Tirumagi T. Jayaseelan, IDAS, Controller of Defence Accounts, Ministry of Defence, for his insightful address. Today we had an opportunity to hear your thoughts, sir, and in understanding the length and breadth of your expertise from a humble beginning to what you are now, will surely encourage our students in facing challenges through rough times. Thank you, sir, for enlightening us on the various skills required to be talented for today's world. I thank all our guests, scholars and writers for being with us. A special mention of thanks to our respected principals, vice principals and HODs. I need to mention my deepest sense of appreciation and extend thanks to the HRD members for their enormous cooperation, and gratitude to our technical team and housekeeping staff. Thanks to all the staff and students from the model school and our own students of class 9 to 12 who have been here and have gathered tremendous takeaways. Let us take advantage of this opportunity to boost the confidence in us. As our chief guest said, we are born with wings to reach for the skies. Thank you. நாம் அனைவரும் எழுந்து நிற்போமாக.